पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वंदे गुरूणां चरणारविन्दे संदर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोतं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हि शस्तवो व्यात्सितविमलतनुः योगदो योगयुक्तः योगदो योगयुक्तः। ओम अथ अथ योगानुशासनम्। நாராயண நாராயண நாராயண. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் 3வது பாதம் விபூதி பாதம் வியாச பாஷ்யம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் நேற்று பார்த்தீங்கன்னா 37வது சூத்திரம் பார்த்துருக்கோம். 37வது சூத்திரத்தில் சொல்லுது தே சமாதௌ உபசர்காஹ வித்தானி சித்தயஹ. என்ன முக்கியமானது அப்படின்னா வித்தான அவஸ்தையில தான் சித்திகள் என்று சொல்லப்படுகிறது. ஒருத்தர் சமாதியில் இருக்கும் போது சித்திகள் வெளிப்பட்டுருமானா சித்திலாம் இருக்காது. அங்க சமாதியில பார்த்தீங்கன்னா எந்த வஸ்துவோட ஒருத்தர் தாரண தியான சமாதி பண்றாரோ அந்த வஸ்துவோட லயிச்சு போய் ஒன்றாய் இருக்கார், சமதாவஸ்தா. அப்போ விவகாரத்துல தான் அவர் என்ன பண்றார், சித்திகள் எல்லாம் வெளிப்படுகின்றது. அப்போ அந்த சித்திகள் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொன்றுத்தையும் அடையும் போது அதை யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, அதை பிரயோகம் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அடுத்த சமாதியை அடையிறதுக்கு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே என்னவா இருக்கும், உபசர்க்கம் சொல்லக்கூடிய தடைகளா இருக்கும், உபசர்க்காக. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு சமாதியை நம்ம அடையும் போது எந்த ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணினாலும் அதை பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸை வச்சுக்கிட்டு நம்ம எதையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது, அதை எடுத்து யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க வம்பா போயிடும். நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன்ல ஸ்தான விசேஷம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நர்மதா கரையில் சொல்கிற வாக்கெல்லாம் பலித்தமாகிடும். அப்போ நர்மதா கரையில் வாக்கெல்லாம் பலித்தமாச்சு அப்படின்னு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் தன்னை சித்த புருஷன் நிறைய பேர் நினச்சிப்பாங்க. சித்த புருஷர்லாம் ஒன்றும் இல்லை, அந்த இடத்துல விசேஷம். அது அந்த இடத்துல கொஞ்சோண்டு ஜப அனுஷ்டானமோ ஏதாவது மந்திர பிரயோகங்களோ ஏதோ ஒன்று பண்ணோம் அப்படின்னா, தபஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ அந்த வாக் சித்தி கிடைச்சிடும். உடனே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னா அப்போ அதுக்கு மேலே என்ன ஆகுது, உங்கள் சாதனை நின்று போயிடும். ஒரு கூட்டம் பார்த்தீங்கன்னா கூடிடும். ஒரு கூட்டத்தை கூட்டிக்கிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா என்னோட சிஷ்யர் ஒருத்தர் பரமேஸ்வர் அப்படின்னு என்ன பண்ணார் அப்படின்னா என்கிட்ட இருக்கிற வரைக்கும் தலையிலேயே தட்டிக்கிட்டே இருப்பேன், இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு. நான் வந்ததுக்கு பிறகு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா சித்தபுருஷர் ஆகிட்டாரு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சொன்னது பழிச்சது, அவ்வளோதான். படித்த மாத்திரத்தில் ஒரு கூட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேரை கூட்டிக்கிட்டு ஒரு ஒரு இது மாதிரி கேங்ஸ்டர் மாதிரி சுற்ற ஆரம்பிச்சார். எல்லா சாமியார்களும் அப்படிதான் ஒரு கேங்ஸ்டர் மாதிரி பார்த்தீங்கன்னா போவாங்க வருவாங்க, பின்னாடி ஒரு 10 பேர். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதோ 1-2 சித்திச்சிருக்கோம், அவ்வளோதான். அதோட அவங்களோட ட்ராப் அவுட். அப்போ சித்திகளை நம்ம பார்த்தீங்கன்னா யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அடுத்த கிளாஸ்க்கு போக முடியாது. அவைகள் பார்த்தீங்கன்னா தடைகளாக இருக்கும். அப்போ நிர்விகல்ப சமாதி அடையிறதுக்கு பார்த்தீங்கன்னா சவிகல்ப சமாதியில் சம்பவிக்கிற எல்லா சித்திகளும் நிர்விகல்பத்தை அடைவதற்கு மிகப்பெரிய தடைகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு 38வது சூத்திரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு பாடம் பந்த காரண சைத்தில்யாத் பிரச்சார சம்வேதனாச்ச
சித்தஸ்ய பரசரீராவேஷः பந்தகாரண சைத்தில்யாத் பிரச்சார சம்வேதனாச்ச சித்தஸ்ய பரசரீராவேஷः. பந்த காரணம் எது அப்படின்னா, நம்ம எதனால கட்டி வைக்கப்பட்டிருக்கோம்? அடிக்கடி நான் ஒன்று சொல்லுவேன், கர்மணா பத்தியதே ஜந்துஹு வித்யாச்ச விமுச்சியதே. மகாபாரதத்தில் இருக்கிற ஸ்லோகம் இது. கர்மணா பத்தியதே ஜந்துஹு வித்யாச்ச விமுச்சியதே தஸ்மாத் கர்மண குர்வந்தி யதயः பாரதர்ஷினஹன்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கர்மத்தினால் புண்ணிய பாப்ப கர்மத்தினால் நம்ம பண்ண 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 பந்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். அதே நேரத்தில் நான் கர்த்தா இல்லை போக்தா இல்லை அப்படின்னு ஒருத்தன் கர்மத்தை தியாகம் பண்ணுறான் அப்படின்னா, அந்த வித்யானால ஞானத்தினால் ஒருத்தன் லிபரேஷன் ஆகலாம். அதனால சன்னியாசிகள், யதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சன்னியாசிகள் ந கர்ம குருவந்தி, கர்மத்தை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா செய்வதில்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாரதர்ஷினக, அவங்க எதை பார்க்குறாங்க அப்படின்னா மோட்சத்தை பார்க்குறாங்க. மோட்சத்தை பார்க்கறதுனால இந்த கர்மத்தை பார்ப்பதில்லை. அப்போ மனுஷன் வந்து எதனால் பந்தப்படுறான்? கர்மனா பத்தியதே ஜந்துஹு. நீங்கள் நினச்ச மாதிரி பண்ண முடியுதா? ஒன்றும் பண்ண முடியல. இன்னைக்கு காலையில் கூட நாதபிரம்ம சொன்னார், சாமி நம்ம பாருங்க ஃப்ரீயாக இருக்கும், நம்ம பாட்டுக்கு நம்ம காரியத்தை பண்ணுறோம், புள்ளக்குட்டி இல்லை, அப்பா அம்மா இல்லை, பிஸ்னஸ் இல்லை, இது இல்லை. இப்போ நான் உங்களை நினச்சி பார்க்குறேன் ஒவ்வொருத்தரையா. இப்போ நிறைய ஸ்திரீகள் இருக்கீங்க, ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வா அப்படின்னு கூப்பிட்டா பின்னாடியே போய் ஆகணும், வேறு வழி இல்லை. நான் வரமாட்டேன்னு சொல்ல முடியுமா உங்களால்? மாமனார் மாமியார் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். ஒய்ஃப் சொல்கிறத வந்து ஹஸ்பண்ட் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும், ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் சொல்கிறத ஃபாலோ பண்ணியிருக்கோம், அப்பா அம்மா சொல்கிறத எல்லாம் பண்ணணும். இப்போ எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யாரும் இல்லை, ரொம்ப சுதந்திரம். இப்போ நீங்கள் நினைச்சாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியாது, சுதந்திரமாக எந்த ஒரு காரியத்தையும் பண்ண முடியாது. நான் நாளைக்குன்னு யோசிப்பே இல்லாமல் எல்லாத்தையும் தூக்கி போட்டு நான் பாட்டுக்கு ரோட்டில் போய் நிற்கிறதுக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களால் முடியுமா? முடியாது. ஏன் சுவாமி அப்படின்னா, ஏதோ கர்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை எல்லாத்தையும் இந்த ரிலேஷன்ஷிப் அது இதுன்னு போய் பவுண்டு பண்ணி வச்சிருக்கு. கர்மம் எல்லாம் கர்மம், ஒருத்தரோட ஒருத்தர் கனெக்ட் ஆகிருக்கு எல்லாமே. அப்போ நம்மளால் நினச்ச மாதிரி நினச்ச கர்மங்களை நம்ம இஷ்டப்பட்டபடி வந்து பார்த்தீங்கன்னா எதுலேயுமே பிரவருத்தி பண்ண முடியாமல் இருக்கும். அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நம்ம பண்ண புண்ணிய பாப்பம். அந்த புண்ணிய பாப்ப கர்மங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பந்த காரணம்னு பேர். அது ஷைத்தில்யாத், சித்திலீகரணம் அப்படின்னு பேர். சித்தலம் ஆகிறதுனால, சித்திலம் ஆகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே முன்னாடியே 3வது பாதத்தில் 1வது சூத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன படிச்சுக்கோ, ஞாபகம் இருக்கா? 3வது பாதத்தில் 2வது பாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியா யோகா ஒரு ஞாபகம் இருக்கா? சாதனா பாதத்தில் முதல் தபஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணிதானாத் கிரியா யோகா அப்படின்னு பார்த்தோம். இந்த தபஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணிதானாத் அப்படின்னு சொல்லக்கூடிய தபஸ்வாத்தியாயம்ன்ற ஓங்காரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வர பிரணிதானம், தபஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணிதானம், இந்த 3ம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கர்மங்களை என்ன பண்ணும் அப்படின்னா மெதுவா சித்திலீகரணம் செய்யும். சித்திலீகரணம் தளர்வடைய செய்யும். நாட்டு பந்தம் வந்து பார்த்தீங்கன்னா, பந்தம்னு என்ன அர்த்தம்? நாட்டு போட்டு வச்சிருக்கு, முடிச்சு போட்டு வச்சிருக்கு. ஒவ்வொரு கர்மத்திலையும் நம்ம கட்டி வச்சுப்பட்டிருக்கோம். அப்போ இந்த கிரியா யோகத்தை அனுஷ்டானம் பண்ணுறது, ஈஸ்வர பிரணிதானம் எதுக்கு? அவர் கையில் தான் இருக்கு கீ, அவர் தான் நம்மளை அவுத்து விடணும். அப்போ அதனால பகவானை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வர பிரணிதானம் பண்ணுறதும் ஓங்கார ஜபத்தை பண்ணுறதும், ஈஸ்வரனுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா கிரியாக்கள் பண்ணுறதும் தபஸ் பண்ணுறதும், இது எல்லாம் நம்மளுடைய கர்ம பந்தங்களை என்ன பண்ணும்? சித்திலீகரணம் செய்யும், தளர்ச்சி அடைய செய்யும். அதை பண்ணுறது மூலமாக என்ன ஆகும்? சித்திலீகரணம் ஆச்சு அப்படின்னா பிரச்சார சம்வேதனாத்துச்ச. பிரச்சார சம்வேதனம் அப்படின்றதுக்கு அர்த்தம் நமக்கு மெதுவா கர்மபந்தம் விலக நம்முடைய சத்துவகுணம் மேல உபாசனையினால நல்ல மேல போகும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பிரச்சாரம் அப்படின்றதுக்கு அர்த்தம் இந்த சரீரத்திலிருந்து அடுத்த சரீரம் போறதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக தெரிந்துவிடும். பிரச்சாரம்ன்றதுக்கு அர்த்தம் ஒரு சரீரத்திலிருந்து இன்னொரு சரீரத்துக்கு போற
தன்மை வந்து என்ன, எப்படி, இந்த நம்ம சொன்னோம்ல 3 கத்தி 4 கத்தி 5 கத்தின்லாம் சொல்கிறோம்ல, உத்தராயணம், தட்சிணாயனம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப மனுஷ ஜென்மனா பிறக்கிறது மிஸ்ரிதம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழான பிறவிகள் எடுக்கிற அதோகதி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவன் முக்தர்கள் அடையக்கூடிய அகதி. அப்போ இது மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜீவன் இறக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமாக போவான் அப்படின்ற அந்த ரூட்டெல்லாம் கரெக்டாக தெரியும். அதான் இங்கே வந்து பிரச்சார சம்வேதனாத்துச்ச. பஞ்சாக்னி வித்யாவை சாந்தோக்கியத்தில் படிக்கணும். 5வது அத்தியாயம் வந்து பார்த்தீங்கன்னா சாந்தோக்கியத்தில் வச்சிருக்கு. ஆச்சாரியர் சொல்கிறாரு, எதுக்குப்பா வச்சிருக்கு, நம்ம சரி எப்படி வந்தோம் எப்படி போனோம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம், வைராக்கியார்த்தம். வைராக்கியம் வரும். அப்போ தான் நமக்கு, இப்போ நான் காலையில் சொன்னேன்ல கர்ப்பவாசத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கணும், எப்படி பிறக்கிறோன்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எப்படி இறந்து போனால் எப்படி எப்படி ஒவ்வொரு கத்தியையும் அடையிறோம், அதில் எப்படி பிராணன் எப்படி வெளியேறும், இதெல்லாம் தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் பிரச்சார சம்வேதனாத் அப்படின்னு பேர். பிரச்சாரம்னா தேகம் அடுத்த தேகத்தை பிராப்தி பண்ணுறதை அறிந்து கொள்வதனாலும் கூட சித்தசிய பரசரீர ஆவேசக, இந்த அந்தக்கரணத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த சரீரத்தில், இந்த சரீரத்திலிருந்து கிளப்பி இங்கேருந்து வெளியில் கொண்டு வந்து இந்த சூக்ஷ்ம தேகத்தை இந்த வேற ஒரு ஸ்தூல தேகத்துக்குள்ளார பிரவேசம் செய்தலானது சம்பவிக்கும். இதான் பரசரீர ஆவேசம், பிரவேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தி. பாஷ்யத்துக்கு வாங்க, பாஷிகர் சொல்றாரு. பாஷிகர் சொல்றாரு, லோலிபூதஸ்ய மனசோ அப்பிரதிஷ்டஸ்ய சரீரே. ஆச்சரியார் ஆரம்பிக்கிறது சூப்பராக சொல்றாரு. லோலிபூதஸ்ய, நம்ம இதெல்லாம் சொல்லுவாங்க என்னன்னு கேட்டினா லீலா. லீலானா என்ன அர்த்தம்னா விளையாட்டு. அந்த லீலையோட தன்மைக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா லோலிபூதஸ்ய அப்படின்னா சஞ்சரிச்சுக்கிட்டே இருக்கிறது இந்த மனசு. இந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லை, அப்பிரதிஷ்டஸ்ய, இந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிலையில் நிற்க மாட்டேங்குது, ஒன்றுத்தில் எஸ்டாப்ளிஷ் ஆகாமல் ஒரே வஸ்துவில் வந்து நின்றுச்சுன்னா அதுக்கு பேர் சமாதி, தாரண தியான சமாதி. ஆனால் இந்த மனசு ஒன்றுத்தில் நிற்காம வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா கண்டதுலேயே அலைஞ்சிக்கிட்டே இருக்கு. லோலிபூத்தம்ன்றதுக்கு அர்த்தம் சஞ்சலிச்சுக்கிட்டே இருக்கு, ஒரு க்ஷணம் நிற்க மாட்டேங்குது. இந்த குரங்கு மாதிரி, இந்த குரங்கு செத்து போன குரங்கு நேற்று என்ன ஆகிப்போச்சு தெரியுங்களா, அந்த ஒரு குட்டியை தூக்கிட்டே தெரிஞ்சுதுன்னு சொன்ன பார்த்தீங்களா. நேற்று மத்தியானம் என்ன பண்ணிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா என் எல்லாம் இருந்துச்சு. அப்போ அந்த குட்டியோட அந்த குட்டியை வந்து பார்த்தீங்கன்னா மரத்தோட இதுக்கு மேலே நான் ஒரு ஏதோ விரட்டினேன், அதை அப்படியே தொங்க போட்டு போயிடுச்சு. அப்படியே ஸ்மெல், பேட் ஸ்மெல். இந்த ஃபுல்லாக எங்கள் ஏரியா ஃபுல்லாக பேட் ஸ்மெல். அந்த அளவுக்கு அது மோகத்தோடு அதை பிடிச்சிட்டு இருந்துச்சு. பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துணி தொங்கி போனால் எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு கிளையில தொங்கிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் ட்ரை பண்ணி பார்த்தா அதை கீழே தள்ளுறதுக்கு முடியல. அதுக்கப்புறம் பார்த்தா என்ன ஆச்சுன்னு தெரில. என்ன ஆகும் தெரியுங்களா, அடுத்து வந்து அதை உடனே நாதபுரம் சொல்கிற, சுவாமி பெருச்சாளி வந்து சாப்பிடும் சுவாமி அப்படின்னு. பாருங்கள், அந்த பாடி கெட்டு போன பாடி, டீகம்போஸ் ஆன பாடி கீழே விழுந்தோட பெருச்சாளி வந்து பார்த்தீங்கன்னா ராத்திரியில் எடுத்துகிட்டு போயிடும். டீகம்போஸ் ஆனதை சாப்பிட்றதுக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஃபீஸ்ட் இன்னைக்கு அதுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மனசு குரங்கு மாதிரி டெய்லி குரங்கை பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு இடத்துல இந்த குட்டி குரங்கு நிற்க மாட்டேங்குதுங்க, எதையாவது பிடிச்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த மனசு என்னது, குட்டி குரங்கு மாதிரி தான். தப்பி 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 எதையாவது ஒரு கிளையை பிடிச்சி அடுத்த கிளைன்னு தப்பிக்கிட்டே இருக்கு. ஒரு இடத்துல நிலை பெற மாட்டேங்குது. அப்பிரதிஷ்டஸ்ய சரீரே, இந்த சரீரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிலை பெறாமல் தவிக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா கர்ம ஆசய வஷாத். அதுக்கு என்ன சுவாமி காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்ம வஷாத் பந்தஹா. இந்த கர்மத்தினால வசத்தினால, கர்மம் கூட என்னது ஆசயம். கர்மம்னா என்ன அர்த்தம், புண்ணிய பாபம் பிராரப்த கர்மா. கூடவே என்ன இருக்கு, ஆசயம்னா என்ன இருக்கணும், வாசனா. அப்ப கர்ம வாசனைகள்னால அதுக்கு வசப்பட்டதாக பந்தஹா பிரதிஷ்டா இத்தியர்த்தா. இந்த மனசு சூக்ஷ்ம தேகம்னு சொல்லக்கூடிய இந்த மனசு இந்த சரீரத்துக்குள்ளாரையே பந்தப்பட்டு இருக்கிறது. கர்மத்தினாலும் வாசனைகளாலும் கட்டப்பட்டதாக இந்த சரீரத்துல நிலை பெற்று நிற்கிறது அப்படின்னு அர்த்தம். தஸ்ய கர்மனோ பந்த காரணஸ்ய சைத்தில்யாத். அந்த கர்மத்தினுடைய பந்த காரணமா நம்மளை கட்டி வைக்கப்பட்ட அந்த பந்தம், அந்த கர்மம் கூட கர்மத்தோட சேர்த்து என்ன எடுத்துக்கணும், வாசனைகளையும் சேர்த்து எடுத்துக்கணும். கர்மமும் வாசனைகளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைத்தில்யம் அப்படின்னா என்ன அர்த்தம், சிதிலீகரணம், தளர்ச்சி அடைதல் அப்படின்னு அர்த்தம். தளர்ச்சி அடையிறது மூலமா, எதனால தளர்ச்சி அடையும்,
யாராவது கேட்பாங்க, எதனால தளர்ச்சி அடையும்? ஆச்சாரியர் சொல்றாரு, சமாதி பலாத் பவதி, சமாதியினால மட்டும்தான் இந்த கருமங்கள் பாத்தீங்க அப்படின்னா தளர்ச்சியை அடையும். ஆச்சாரியர் பாத்தீங்கன்னா கிளியரா சொல்றாரு. என்னோட ஆச்சாரியர் நல்ல ஜோசியர். நான் பாத்தீங்கன்னா அடிக்கடி சாமி என்னோட ஜாதகத்தை பாருங்க சாமி, எனக்கு மோட்சம் கிடைக்குமா இல்லையான்னு பாருங்க சாமி அப்படின்னு, எனக்கு ஏதாவது இருக்கா சாமி பாருங்க. ரொம்ப நாளாக பார்த்தீங்க அப்படின்னு பார்க்கவே மாட்டேன். ஏன் சாமி பார்க்கவே மாட்டேன்றீங்க? சாதுக்களுக்கெல்லாம் ஏன் பார்க்க மாட்டேன்றீங்க? கிரகஸ்தருக்கெல்லாம் பார்க்குறீங்க, சாதுக்களுக்கெல்லாம் இப்போ ஏன் பார்க்க மாட்டேன்றீங்க? நீ என்ன பண்ணுற காலையில்? நான் சிவ பூஜை பண்ணுறேன் சார். சந்தியா பண்ணுறியா? ஆமாம் சார். சிவ பூஜை பண்ணுறியா? பண்ணுறேன் சார். ஜபம் பண்ணுறியா? பண்ணுறேன். தியானம் பண்ணுறியா? பண்ணுறேன். குரு சேவை பண்ணுறியா? பண்ணுறேன். சுவாத்தியாயம் பண்ணிட்டு இருக்கியா? பண்ணிட்டு இருக்கேன். அப்போ உனக்கு பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் இருக்கிறது ஒன்றும் படித்தமாகாது அப்படின்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பண்ற அனுஷ்டானங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கருமத்தை பார்த்தீங்கன்னா பந்தப்படுத்த, கருமத்தை நாசம் பண்றக்கூடிய சாமர்த்தியம் இருக்கு. இதெல்லாம் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு. இதுல பார்த்தீங்கன்னா கட்டோபனிஷத்தை யாராவது எடுத்தீங்க அப்படின்னா, என்னோட புக்கு யாராவது வச்சிருந்தீங்கன்னா கட்டோபனிஷத்தை எடுத்து பாருங்க. அதுல அவதாரிக்கா பாஷ்யத்துல சங்கரர் என்ன பண்றாரு அப்படின்னா, உபனிஷத் அப்படின்ற அர்த்தம், அதுக்கு அர்த்த நிருப்தம் பண்ற, உபனிஷத்துன்ற சப்தத்துக்கு வியாக்கியானம் பண்ற. உபனிஷத்துக்கு அர்த்தம் நம்ம என்ன பண்றோம், உபனிஷத் அப்படின்னு 3 இது எடுக்கிறோம். உபன்றதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா சமீபே, குருவோட பக்கத்துல போய். உப அப்புறம் பார்த்தீங்கன்னா நீ ஷத்து, நிதராம் நிச்சயேன, நீ நல்ல தொடர்ந்து, நிதராம்னா தொடர்ந்து கண்டினியூஸா, நிச்சயமா. ஷதல்ரு அப்படின்னு ஒரு தாத்து இருக்கு. உப நீ, அதுக்கப்புறம் ஷதல்ரு அப்படின்னா கதி கதி விஷரண அவசாதனம்னு 3 அர்த்தம் இருக்கு. அந்த ஷதல்ரு உபனிஷத்து நம்ம சொல்றோம்ல, அந்த ஷத்து ஷதல்ரு அப்படின்னு ஒரு தாத்து. அதுக்கு பார்த்தீங்கன்னா கதி அப்படின்னா அடைதல், அப்புறம் விஷரணம்ன்றதுக்கு அர்த்தம் தளர்தல். அந்த விஷரணம் தான் இந்த இடத்துல சைத்தில்யம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடிவில் என்ன ஆகுனா அவசாதனம் அப்படின்னா நஷ்டம் அடைகிறதுன்னு பேர். அதுக்கு வியாக்கியானம் பண்ணும்போது ஆச்சாரியர் என்ன பண்றாரு, நம்ம உபனிஷத்துனா நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஆத்ம ஞானத்தை மட்டும் தானே எடுத்துக்கிறோம். உபனிஷத்துனா பிரம்ம ஞானம், ஆத்ம ஞானம். உபனிஷத்துக்கு டைரக்ட் மீனிங் யாராவது கேட்டாங்க அப்படின்னா ஞானம், ஆத்ம ஞானம் அப்படின்னு நம்ம சொல்லி முடிச்சிடணும். ஆனா பார்த்தீங்கன்னா உபனிஷத்துக்கு ஒரு அர்த்தம் மட்டும் இல்லை, உபாசனைக்கு பேரும் என்னது உபனிஷத்துன்னு பேர். உபனிஷத்துக்கு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா, யாராவது கேன உபனிஷத்து படிச்சீங்கன்னா கடைசியில உபனிஷத்தம் போ புரூஹி அப்படின்னு ஒரு மந்திரமே இருக்கு. உபனிஷத்தை எனக்கு உபதேசம் பண்ணுங்கள் அப்படின்னு உபனிஷத்தெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு சிஷ்யன் ஆச்சாரியிட்ட கேட்கணும், எனக்கு திரும்ப உபனிஷத்தை சொல்லுங்க அப்படின்னு. அப்ப உபனிஷத்துன்றதுக்கு அர்த்தம் வெறும் ஆத்ம ஞானம் மட்டும் இல்லை, உபாசனைக்கு பேரும் என்னது உபனிஷத் அப்படின்னு பேரு. ஏன் சுவாமி அப்படின்னா, இந்த உபாசனைன்னு சொல்லக்கூடியது தான் தாரண தியான சமாதி. இந்த தாரண தியான சமாதியில என்ன நடக்குது அப்படின்னா, நம்மளுடைய கர்ம பந்தங்கள் எல்லாமே லூஸ் ஆகுது. இந்த வேதாந்தம் ஆத்ம ஞானம் என்ன பண்ணுது அப்படின்னா, புருஷ ஞானம் ஆத்ம ஞானம் அதை அவசாதனம் பண்ணுது, நாசம் பண்ண வைக்குது. அப்போ உங்களுடைய கர்ம பந்தம் கொஞ்சம் லூஸ் ஆகணும். ஏன்னா ஒரு நாட்டு ஸ்தூல தேகம் நான், சூக்ஷ்ம தேகம் நான், காரண தேகம் நான் அப்படின்னு நானையும் இந்த 3 தேகங்களோட கட்டி கட்டி வச்சிருக்கு. எடுத்தோட பார்த்தீங்கன்னா அதை லூஸ் பண்ணாம என்ன பண்ண முடியாது, அதை அவுக்க முடியாது. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், என்னோட கூட இருந்த சுவாமி. அவர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவார் தெரியுங்களா, ரொம்ப அகங்காரிகள்லாம், சாதுக்கள்ல நிறைய அகங்காரிகள்லாம் இருப்பாங்க. இவர் ரொம்ப ஸ்மார்ட்டான சுவாமி. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பெரிய கேஷம் வச்சிருந்தார், நல்ல பெரிய ஜடாதாரி மாதிரி பெரிய முடியவர். அவர் என்ன பண்ணுவார்னா, யாராவது வந்தாங்க இவன் வரும்போதே பார்த்துக்குவார், சாமி ரொம்ப அகங்காரியான இருக்காரு இவன் என்ன பண்றது பார்ப்போம், இவனோட அகங்காரத்தை நாசம் பண்ணி தான் அனுப்பணும் அப்படின்ட்டு வந்த மாத்திரத்தில் என்ன பண்ணுவார் தெரியுங்களா, டக்குன்னு ஒரு முடியை எடுத்து பிப்பாரு. ஒரு முடிய வந்த மாத்திரத்துல ஒரு முடியை பிச்சுருவார். பிச்சு அந்த முடியில பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு போட்டுருவார். நீங்களே பண்ணி பார்க்கலாம். ஒரு நாட்டு போட்டுறது, முடியில நாட்டு போட்டு அவுக்க முடியுமா யோசிச்சு பாருங்க. முடிய நாட்டு போட்டு கையில கொடுத்து அகங்காரமா வராருல, நீதான் பெரிய ஆளாச்சே, இந்த முடிச்ச அவுக்கு பாடலாம் அப்படின்னு அவர் கையில கொடுத்துருவாரு. இந்த முடிச்ச அவுரு
அப்படின்னு. பாதி பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்படி முடிச்சு அவுக்கிறது? நீங்க போட்டு பாருங்க, ஒரு நல்ல ஒரு நாட்டை போட்டு டைட் பண்ணிட்டு கையில கொடுத்துருங்க, இது அவருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவுக்கவே முடியாது. எல்லாம் திணறி. ஆமா, நீ இந்த ஒரு சின்ன முடிச்சே அவுக்க முடியல, நீ பார்த்தீங்கன்னா சம்சாரம் முடிச்ச போய் அவுக்க போறேன்ற போயா அப்படின்ற. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹர்ட் ஆகி போயிடுவாங்க. என்னடா இருந்துச்சே, நம்ம இப்படி அசிங்கமாயிட்டோமே அப்படின்னு. நம்மளால முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் ரொம்ப ஈஸியாக சொல்லுவார். என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த நாட்டு போட்டோன்னு இந்த உள்ளங்கையில வச்சு இப்படி எப்படி தட்டினீங்கன்னா, தட்டி இப்படி பண்ணீங்கன்னா முடி பார்த்தீங்கன்னா லூஸ் ஆகிடும். அந்த நாட்டு லூஸ் ஆகிடும். உடனே பார்த்தீங்கன்னா அவுத்துருவேன். ஒரு காரியத்துக்கு நீங்க முடிச்ச லூஸ் பண்ணாம அதை என்ன பண்ண முடியாது, அவுக்க முடியாது. எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க, அந்த முடிச்ச பார்த்தீங்கன்னா எப்படியாவது எடுத்துடலான்னு. ஒரு சின்ன முடியோட ஒரு சின்ன நாட்டையே நம்மளால பார்த்தீங்கன்னா தளர்ச்சி அடைய பண்ணாம நம்மளால அவுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது கண்ணுக்கு தெரியாம ஒரு அஜ்ஞான முடிச்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, கர்ம பந்தம்லாம், அதை எப்படி நீங்க அவுப்பீங்க? யாராவது கேட்டா பார்த்தீங்கன்னா சஞ்சித கர்மாவும் பிராரப்த கர்மாவும் எப்படி நாசமாகும் அப்படின்னு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா, அதுக்காக தான் உபனிஷத் சொல்லுது, ஷதல்ருன்ற தாத்து ஒரு குருநாதர்கிட்ட போய் ஒரு உபாசனா மெத்தடை கத்துக்கிட்டு, இப்ப நம்ம யோக சூத்திரத்துல என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ இதெல்லாத்தையும் அப்ளை பண்ணும் போது உங்களுடைய முதல் காரியம் இந்த கர்ம பந்தங்கள் எல்லாம் லூஸ் ஆகும், நாசமாகாது. நாசமாகவே ஆகாது. எப்ப நாசமாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முண்டக்க உபனிஷத்துல ஒரு முக்கியமான மந்திரம் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஆமா, 3 கிரந்தி இருக்குல்ல, இந்த 3 கிரந்தியும் நாசமாகணும் அப்படின்னா எப்ப முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு இது, பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே, ஒரே ஒரு இதுதான். வித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயாக க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே. அந்த பரமாத்மாவை தரிசனம் பண்ண மாத்திரத்தை நிர்விகல்ப சமாதியில் அந்த பரமாத்மாவை எந்த க்ஷணம் தரிசனம் நடக்குதோ ஆத்மானுபூதி, அந்த க்ஷணத்துல தான் கர்மங்கள் எல்லாம் நாசமாகும். அப்ப அதுக்கு முன்னாடி என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சிதிலீகரணம் கர்மம் தான் உபாசனையோட தாற்பயம். அதுதான் இங்க சொல்றாரு. உபாசனை என்ன பண்ணும், கர்மபந்தத்தை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், சமாதினால தான் பார்த்தீங்கன்னா சமாதி பலாத் பவதி சைத்தில்யம். அந்த சித்திலத்தன்மை சமாதியோட பலத்தினால உண்டாகும். எப்படி சமாதி அப்படின்னா, கீழே இருக்கிறத தாண்டும் போது மேல இருக்கிறத அடைய கீழே இருக்கிற பந்தங்கள்லாம் போயிடும். நான் சவிதர்க்கம் நிர்விதர்க்கத்தை தாண்டிட்டேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சரீரத்துல இருக்கிற இது அட்டாச்மெண்ட் போயிடும். சவிச்சார நிர்விச்சாரத்தை தாண்டி நான் சானந்தத்துக்கு போயிட்டேன் அப்படின்னா என்னுடைய இந்திரியங்கள்ல இருக்கக்கூடிய இது பார்த்தீங்கன்னா நான் ஜெயிச்சுவேன். சாஸ்மிதாக்கு நான் போயிட்டேன் அப்படின்னா அந்த சாஸ்மிதான்ற அகங்காரத்துக்கு கீழே இருக்கிறது எல்லாத்தையும் நான் ஜெயிச்சுவேன். உங்களுக்கு என்னுடைய மனசு ப்ராப்ளம் இருக்காது, புத்தி ப்ராப்ளம் இருக்காது, இந்த இந்திரியங்கள் ப்ராப்ளம் இருக்காது, இந்த தேகம் ப்ராப்ளம் இருக்காது, இதோட இருக்கிற அட்டாச்மெண்ட் எல்லாம் போயிடும் உங்களுக்கு. அப்போ மேல போக போக சமாதி பலம் அதிகமாக இந்த இந்த முடிச்சுக்கள் எல்லாம் என்னாகும், லூசா, அதனால உண்டாகுது அப்படின்னு ஆச்சாரியர் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, ஆச்சாரியர் சொல்றாரு சமாதி பலாத் பவதி, கூடவே என்ன நடக்கும், பிரச்சார சம்வேதனம் சித்தஸ்ய சமாதிஜம் ஏவ. பிரச்சாரம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேல போக கீழே இருக்கிற விஷயங்களோட எல்லா குவாலிட்டிஸ், அதோட கர்மங்கள், அதோட பிரச்சாரம் எல்லாம் தெரியும். நீங்க நிர்வித்தர்க்கத்துக்கு போயிட்டீங்கன்னா ஸ்தூலத்துல இருக்கிறது எல்லாம் உங்களுக்கு அத்துப்படியாயிடும், சவிதர்க்கத்தோட விஷயம். சவிச்சாரத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா நிர்வித்தர்க்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பக்காவா தெரிய ஆரம்பிச்சிடும். மேல போக போக கீழே இருக்கிற வஸ்துக்களோட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிரத்யட்சமா தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ ஆச்சாரியர் சொல்லும்போது சொல்றாரு, பிரச்சார சம்வேதனாத்துச்ச அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சமாதிஜம் ஏவ, சித்தத்துக்கு சமாதியிலிருந்து உண்டாகக்கூடியது தான் இந்த பிராணனோட சஞ்சாரம், மனசோட சஞ்சாரம், இந்த இந்திரியங்களோட சஞ்சாரம், இந்த தேகத்தோட சஞ்சாரம், இது எல்லாம் சமாதியிலிருந்து உண்டாகக்கூடியது இந்த ஞானம் எல்லாம். அது அப்புறம் கர்மபந்த க்ஷயாத். அப்ப மேல போக 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 என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மபந்தங்களானது க்ஷயமாகும். க்ஷயம்னு என்ன அர்த்தம், 100% இல்லை, ரொம்ப நியூட்ரலைஸ் ஆக ஆரம்பிச்சோம்.
சஞ்சிதம் இருக்கும், பிராரப்தம் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலைஸ் ஆக ஆரம்பிச்சோம். அப்படி ஆகும்போது ஸ்வசித்தஸ்ய பிரச்சார சம்வேதனாத்துச்ச, தன்னுடைய சித்தத்தோட போக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த சித்தம் வந்து போன சரீரத்திலிருந்து இந்த சரீரத்துக்கு எப்படி வந்துச்சு, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரீரத்துல இருந்து அடுத்த சரீரம் எப்படி போகும். ஏன்னா நம்ம டெட் பாடி ஆகும்போது என்ன நடக்குது, டெட் பாடி ஆகும்போது பிருகதாரண்யத்தில் வச்சனம் இருக்குது, சாந்தோக்கியத்தில் வச்சனம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், முக்கிய பிராணன் அப்படின்றது எங்கே இருக்குது, ஹிருதயத்தில் முக்கிய பிராணன் இருக்குது. இந்த முக்கிய பிராணனோட வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா, மற்ற எல்லா சரீரம் ஃபுல்லாக இருக்கிற பஞ்ச பிராணன்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொன்றா ஹிருதயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு ஏகீபவத், எல்லாம் ஒரே பிராணனா முக்கிய பிராணனா வந்து இணைஞ்சோம். ஒரு பிராணன் தான் 5 பிராணனா தன்னை பிரிச்சுக்கிட்டு இந்த சரீரத்தை ஒரு கூடாரம் மாதிரி, அந்த கூடாரம் வந்து ஒரு ஒரு டென்ட் வந்து அடிக்கிறோன்னு வச்சுங்களேன், அதுக்கு வந்து பில்லர் சின்னதாக ஒரு ஆணி வச்சு அடிப்பாங்க தெரியுங்களா 4 பக்கமும், அது மாதிரி சென்டர் போல் வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய பிராணன், அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 5 பிராணன்கள் பிரிஞ்சு அந்த டென்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி பூமியோட அது நல்லா நிலை பெற்றிருக்கு. அது மாதிரி இருக்குது. இந்த பிராணன்கள் எல்லாம் என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா, முக்கிய பிராணனில் வந்து முதல்ல கலக்கும். கலந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும் தெரியுங்களா உங்களுக்கு, இந்த தலையில் இருந்த பிராணன் ஹிருதயத்துக்கு வந்துடும். அப்போ என்னவாகும், கண்ணு பார்க்காது, காது கேட்காது, மூக்கு ஸ்மெல் பண்ணாது, நாக்கு டேஸ்ட் பண்ணாது. இந்த இது அவுட்டு, இந்த தலையில் இருக்கிறதெல்லாம் அவுட் ஆகிடும். ஏன்னா இங்கே இருக்க பிராணன் ஹிருதயத்துக்கு வந்துடுச்சு. அப்புறம் உடம்பு ஃபுல்லாக இருக்க வியானன் ஹிருதயத்துக்கு வந்துடுச்சு. எங்கே தொட்டாலும் உங்களுக்கு எந்த உணர்வும் இருக்காது. சமானன் வந்து இந்த நாபி ஸ்தானத்தில் இருந்து சமானன் ஹிருதயத்துக்கு வந்துடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உதாரணம் இங்கே மேலே இருக்கிறது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், அதுவும் கீழே வந்துடும். இது எல்லாம் வந்து ஒன்றானதுக்கு பிறகு என்ன ஆகும், கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ண உபாசனைக்கு ஏற்ற மாதிரி எந்த துவாரத்தை அதிகமாக நம்ம ஜீவனத்தில் இருக்கும்போது யூஸ் பண்ணியிருக்கோமோ, எந்த பாதையில் திரும்ப 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 அதிகமாக போயிருக்கோமோ அந்த பாதையில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோவா இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு வேலை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதமாகவே நாங்கள் என்ன பண்ணிருக்கோம், ரெகுலராக போகாமல் வேற ஒரு பாதையில் போயிட்டு இருக்கோம். ஒரு சந்தி கோயிலுக்கு போகிற இதில் இப்போ ரோடு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றியாச்சு, சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ ரோடு நல்லா வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனாலும் அந்த பழக்க தோஷம் இருக்குது பார்த்தீங்களா. இன்றைக்கி காலையில் கூட நான் எரர் பண்ணேன். அந்த 6 மாதம் ப்ராக்டிஸ் பண்ண ரோட்டு பக்கமே வண்டியை விட்டுட்டேன். பின்னாடி நாதபுரம் சொல்கிறா, சாமி இப்படி போகணும் சாமி. ஓ ஆமாங்க அப்படின்னு மாற்றேன். அப்போ ஆட்டோவாக நமக்கு எந்த ஹேபிட் இருக்கோ, எந்த ரூட்டில் போயிட்டே இருக்கிறோமோ அந்த ஹேபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாக நம்மளை இழுத்துக்கிட்டு போகிற மாதிரி இந்த பிராணன் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஹிருதயத்திலேருந்து நீங்கள் டே டு லைஃப்பில் அதிகமாக எந்த பாதையை பயன்படுத்தி இருக்கீங்களோ அந்த பாதையில் என்னாகும், இந்த சரீரத்தை விட்டு வெளியில் கிளம்பும். மலமூத்திரத்து பக்கமே அதிகம் சாப்பிட்டு 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 மலமூத்திரத்து பக்கமே யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பிராணன் போயிடும். ஊர்துவகத்தி பிராணனாவே பயன்படுத்தியிருந்தோம் அப்படின்னா பிராணன் வந்து ஊர்துவகத்தியா மேல் நோக்கி போகும், காது கண்ணு மூக்கு வழியா வந்து பார்த்தீங்கன்னா போகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சார சம்வேதனம்னு அர்த்தம். இதை வந்து பார்த்தீங்கன்னா இவன் என்ன பண்ணுவான், யோகி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மேல் நோக்கி நல்லா பண்ணியிருப்பானா. ஏற்கனவே கீதாவில் படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம், பிரயாண காலே மனசா அச்சலேன புருவோர் மத்தியே பிராணம் ஆவேஷ சம்யக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இறக்கிறதுக்கு முன்னாடி அபியாசத்திலேயே பிராணனை மேலே ஏற்றி அபியாசம் பண்ணியிருப்பான். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிராணனுடைய போக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும். அந்த யோகி வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சார சம்வேதனாத்துச்ச, எங்கெங்க பிராணன் நிற்கிதோ அங்கங்க சித்தம் நிற்கும். எந்த இடத்துல நீங்கள் சித்தத்தை நிப்பாட்டுறீங்களோ பிராணன் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ்ட் ஆகும். சித்தம் நிற்கிற இடத்துல பிராணன் நிற்கும், பிராணன் நிற்கிற இடத்துல சித்தம் நிற்கும். இதை நல்லா தெரிஞ்ச யோகி என்ன பண்ணுவானா, சித்தத்தை ஸ்வசரீராத் நிஷ்கிருஷ்ய, தன்னுடைய சரீரத்திலிருந்து வெளிப்படுத்தி என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரீராத் நிஷ்கிருஷ்ய ஷரீராந்தரேஷு நிக்ஷிபதி, வேற ஒரு சரீரத்துக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா பிரயோகிப்பான், உள்ள நுழைஞ்சிருவான்.
நம்ம திருமூலரோட கதையை எடுத்து படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பஷ்டமாக இருக்கும். மூலன் அப்படின்னு ஒரு ஆட்டு இடையன் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுக்காரன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா காட்டில் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். மாடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது திருமூலர் என்ன பண்ணுறார், நந்தியோட சிஷ்யரா அவர் அங்கேருந்து இமாலயாஸ்லேருந்து வரார், கைலாயத்துலேருந்து வரார். வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காட்டு வழியாக வந்துக்கிட்டே இருக்கிறார். வந்துக்கிட்டு இருக்கும்போதே மூலன் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு கடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சரீரம் விட்டு போயிடும். இந்த மாடெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயோ செத்து போயிட்டானேன்னு ரொம்ப ஏக்கத்தோட எல்லா மாடும் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருந்து அழுதுகிட்டு இருக்கு எல்லாம் சோகத்தோட. இவர் அந்த பக்கம் வரவர் என்ன பண்ணுறாரு, பார்க்குறார். பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ சரீரம், இவர் தான் திருக்காலஞராச்சே, யோகியாச்சே திருமூலர். அப்போ என்ன பண்ணுறாரு, என்ன நடந்துச்சுன்னு பார்க்குறாரு. பார்த்தா பாம்பு கடிச்சிருச்சு, இவன் இறந்துட்டான். யார் யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்தா ஒய்ஃப் இருக்குது. ஐயோ பாவமாச்சு, ஒய்ஃபு சின்ன வயசாச்சு, கணவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாடுகள்லாம் ரொம்ப தவிக்குது, பரிதவிக்குது. என்ன பண்ணுறதுன்னு பார்த்து என்ன பண்ணுறார், தன்னோட சரீரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு மேலே பொந்தில் வச்சுட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த சரீரத்திலிருந்து அந்த மூலனோட சரீரத்துக்குள்ளார பிரவேசம் ஆகிட்டார். அதான் திருமூலரோட சரீர காய பிரவேசம். இதே மாதிரி சங்கரர் என்ன பண்ணுறார் அப்படின்னும் போது ஒரு சரஸ்வதிக்கும் சங்கரருக்கும் இது வந்து கதையாக கூட இருக்கட்டும், நிறைய பேர் அக்செப்ட் பண்ணுறதில்ல. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கோம், பேச்சு வழக்கில் வந்து பரம்பரையில் இது சொல்லிகிட்டு இருக்கோம். சரஸ்வதிக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண்டன மிஸ்ரோட ஒய்ஃப் வந்து சரஸ்வதிக்கும் சங்கரருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சம்வாதம் நடக்குது. அந்த சம்வாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இல்லறத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்ட மாத்திரத்தில் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ராஜாவோட சரீரத்துக்குள்ளார, இறந்து போன ராஜாவோட சரீரத்துக்குள்ளே சங்கரரை பிரவேசம் பண்ணி அது தெரிஞ்சுக்கிறாரு அப்படின்னு ஒரு கதை இருக்குது. அப்போ இந்த சரீர பிரவேசம் எல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி பண்ணுவாங்க? இப்போ உங்களுக்கு தெரியும் எந்தெந்த பக்கம்லாம் போக முடியும், எந்தெந்த பக்கம்லாம் இந்த பிராணன் தெரியும். சரி, ஒரு சரி நவத்வாரத்தில் இல்லாமல் ஒரு 10வது ஒரு துவாரம் இருக்கு. இல்லை இப்போ இப்போ இல்லை பிரம்மரந்தரம் ஒன்று, அப்புறம் 2 கண்ணு, 2 காது, 2 மூக்கு, 2 4 6 7, அதுக்கப்புறம் தலையில் 1 8, தலையிலேயே 8 துவாரம் வந்துடுச்சு. தொப்புள் வந்து பார்த்தீங்கன்னா 9, அப்புறம் மலத்வாரம் 10, அப்புறம் மூத்திர துவாரம் 11 துவாரம். என்ன அப்படின்னா கட்டை விரல் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இங்கே இல்லை. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 கட்டை விரலையும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சுருப்பாங்க. வலது கட்டை விரலில் தான் பிராணன் பிரியும். யோகி மற்ற எந்த துவாரத்து வழியாகவும் வேற ஒரு சரீரத்தில் பிரவேசிக்க மாட்டான். இதெல்லாம் நார்மலாக மற்றவங்களுக்கு நடக்கிறது. இந்த சரீரத்திலிருந்து அடுத்த சரீரத்துக்கு போகணும் அப்படின்னா வலது கால் கட்டை விரல் வழியாக தான் போவான். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யோகிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதில் துணி போட்டு சுற்றி கட்டி வச்சுருப்பாங்க. இப்போல்லாம் யாரும் இல்லை, இப்போல்லாம் யோகியே இல்லையே. ஞானானந்த சுவாமியை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஞானானந்த சுவாமி காலை தொட விட மாட்டாங்க. தெரியல, அது தெரியல என்னன்னு தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா யோகிகள் பிராணனை இந்த சரீரத்திலேருந்து அடுத்த சரீரத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வலது கால் கட்டை விரல் வழியாக தான் பிரவேசம் நடக்கும். ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் பிரவேசம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியணும் தெரியுங்களா, உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் பண்ணி இந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் இந்த பாடி ஃபுல்லாக எப்படி ட்ராவல் பண்ணுது, என் மனசு எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல கற்றுக்கணும். மனசை வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணும், நாடிகள் மூலமாக எங்கெல்லாம் பிராண சஞ்சாரம் இருக்கோ அங்கெல்லாம் இந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கும். சர்வ வியாபியாக இருக்கும். இந்த சரீரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வியாபிச்சிருக்கும் இந்த பிராணம். சர்வ சரீர வியாபகம் இது, எல்லாத்துலேயும் சஞ்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா மனசை நினைச்ச இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேலே கீழே தலைவலி வந்தால் எங்கே இருக்கும், சித்தம் தலையில் இருக்கும். பல்வலி வந்தால் உங்களோட கான்சியஸ்னஸ் ஃபுல்லாக பல்லுலேயே நிற்கும். மூட்டு வலி, ஜாயிண்ட் பெயின் கீழே வந்து ஜாயிண்ட் பெயின் காலில் வந்துச்சுன்னா ஜாயிண்ட்லேயே இருக்கும். எனக்கு கட்டை விரலில் அப்பப்போ பெயின் எடுக்கும். கட்டை விரலில் பெயின் எடுத்தால் மனசு ஃபுல்லாக கட்டை விரல்லையே இருக்கும். இது மாதிரி எங்கெங்கே பெயின் இருக்கோ அங்கங்கே வந்து மனசு போகுது.
இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் விபாசனால பௌத்த மதத்தில் இருக்கிறது. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு பெயின் வரும்போது நமக்கு தெரியாமையே போகுது. இதை என்ன பண்ணுவாங்கன்னா, வேணுன்னே குருநாதர் என்ன பண்ணுவாருன்னா, ஒவ்வொரு இடத்துலையும் சரீரத்தில் இருக்கிற இடத்துலலாம் எதையாவது ஒரு காயத்தை ஒரு கிள்ளுங்க, பிஞ்ச் பண்ணுங்க, வலிக்குது, வலிக்குது இல்லை, அங்கதான் மனசு இருக்கு, அங்கதான் சித்தம் இருக்கு. இப்போ ஐயோ, அப்ப மற்ற இடத்துலலாம் இருந்த இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துடுது. இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இந்த சித்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சாரம் பண்ணி அதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, இதோட போக்குவரவு எல்லாம் இவனோட கண்ட்ரோலுக்கு வந்துடும். வந்ததுக்கு பிறகு நினைச்ச இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராணனை அவனுக்கு பிரயோகம் பண்ற சாமர்த்தியம் வந்துடும். அவன் என்ன பண்ணுவான், வலது கால் கட்டை விரல் வழியா இந்த சரீரத்திலிருந்து ஸ்வசரீராத் நிஷ்கிருஷ்ய தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற பிராணனை வெளியேற்றி இந்த சூக்ஷ்ம தேகத்தை வெளியேற்றி எப்படி நடக்கும்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, மதுக்கர ராஜானம்னு ஆச்சாரியர் இங்கேயே கொட்டேஷன் கொடுக்க போறாரு. ஆமா, பிரஷ்னோபனிஷத்துல ஒரு முக்கியமான மந்திரம் சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னா, ஆத்மாவை பத்தி பேசும்போது இந்த பிராணனை பத்தி பேசும்போது 2வது பிரஷ்னத்துல ஒரு மந்திரம் இருக்கு பிரஷ்னோபனிஷத்துல. எப்படி அப்படின்னா, ராஜா தேனி ராணி தேனி உட்கார்ந்தா எல்லா வேலைக்காரி தேனியும் உட்காரும். இந்த ராணி தேனி கிளம்புச்சு அப்படின்னா எல்லா வேலைக்கார தேனியும் அதுக்கு பின்னாடியே கிளம்பிடும். இதான் வந்து பிரஷ்னோபனிஷத் மந்திரம். அதே தான் இங்கேயும். என்ன ஆகுனா, பிராணனை தான் நம்ம வந்து வெளியில ஏற்றணும். பிராணனுக்கு பின்னாடியே என்ன போகும்? பிராணன் ஒரு பேக்கேஜ், ஒரு கவர். அந்த கவருக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படின்னு எல்லாம் அதுக்குள்ளார இருக்கும். அப்ப பிராணன் போகுது அப்படின்னா அதுக்குள்ளார சூக்ஷ்ம தேகமும் வெளியில கிளம்பும். வெளில கிளம்பினோன்னு இந்த பாடி என்ன ஆயிடும்? டெட் பாடியா ஆயிடும். அதுக்கப்புறம் ஏற்கனவே டெட் பாடியா ஒரு பாடி இருக்கு, அந்த பாடிக்குள்ளார இந்த சூக்ஷ்ம தேகம் பிரவேசத்தை அடையும். நிக்ஷிபதி ஷரீராந்தரேஷு நிக்ஷிபதி. தனக்கு அந்நியமான வேற சரீரத்தில் இந்த சூக்ஷ்ம தேகத்தை வந்து பார்த்தீங்கன்னா நுழைக்கின்றான், பிரவேசம் செய்கின்றான். ஆயிடுச்சு. நிக்ஷிப்தம் சித்தம் ச இந்திரியாணி அனுபதந்தி. ஆச்சரிய தெளிவா சொல்றார். இந்த நிக்ஷிப்தம் சித்தம், இந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து கிளம்பி அடுத்த சரீரத்துல நுழைஞ்சுது அப்படின்னா, மனசு நுழையுதுன்னா என்ன நுழையணும்? முதல்ல பிராணன் நுழையணும். பிராணனுக்கு பின்னாடியே பிராணனுக்கு உள்ளதான் சித்தம் இருக்கு. சித்தம் நுழைஞ்ச மாத்திரத்துல என்ன ஆகுனாச்ச, இந்திரியாணி அனுபதந்தி. இந்திரியங்களும் பின்னாடியே உள்ளே நுழைகின்றன அந்தந்த தேகத்துல. அதுக்கப்புறம் யதா எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மதுக்கர ராஜானம். மதுக்கர ராஜான்னு சொல்லக்கூடியது எது? மதுக்கர ராஜா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மந்திரம் 2-4 2வது பிரஷ்னம் 4வது மந்திரம் 2-4ன்னு எழுதிங்க பக்கத்துல. மதுக்கர ராஜானம் மக்ஷிகா. மதுக்கர ராஜாவா இருக்கிற இந்த தேனிகளுக்கு ராஜாவா இருக்கிறது யாரு? தேனி, ராணி தேனின்னு பேரு. அங்க ராஜாலாம் இல்லை, ஃபீமேல் தான் ராணி. அது என்ன பண்ணுவா அப்படின்னா, மக்ஷிகா உத்பதந்தம் அனுபதந்தி. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டுல இருந்து எந்திரிச்சு பறந்துச்சு அப்படின்னா அதுக்கு பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அனுபதந்தி மக்ஷிகா. எல்லா தேனிகளும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடியே அந்த கூட்டை விட்டு அது பின்னாடியே கிளம்பி போகும். அதே மாதிரி நிவிஷமானம் அணு நிவிஷந்தே. அது எந்த இடத்துல போய் பிரவேசமாகுதோ அதே இடத்துல அந்த வேலைக்கார தேனிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே பிரவேசத்தை அடைகின்றன, நுழைகின்றன. ததா இந்திரியாணி. அது போலவே இந்திரியங்களும் கூட பரசரீர ஆவேசே. இந்த சித்தமும் பிராணனும் வேற ஒரு சரீரத்துல நுழையும் போது அதை தொடர்ந்து பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம் எல்லாமும் கூட வந்து பாத்தீங்கன்னா சித்தம் அனுவிதீயந்த இதி, சித்தத்தை பின்தொடர்ந்து அதுல நுழைகின்றன என்று அர்த்தம் கொள்ள வேண்டும். ஆயிடுச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல பிரஷ்னோபனிஷத்துல மந்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, சோ அபிமானாத் ஊர்துவம் உத்கிரமத இவ. நல்லா தெரிஞ்சுங்க, சித்தமும் மனசும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரஷ்னத்துல வந்து பிராணனை பத்தின மகிமையை சொல்றதுக்காக 2வது பிரஷ்னத்துல ஆரம்பிச்சது.
பிராணன் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது பிராணன் தான் அப்படின்னு சொல்றதுக்காக என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு பிராணனும் என்ன பண்ணுச்சு, ஒரு வருஷம் லீவு போட்டு போச்சு. ஒவ்வொரு பிராணன் என்ன அர்த்தம், இந்திரியங்கள். ஒவ்வொரு இந்திரியம், கண்ணு ஒரு வருஷம் போச்சு, ஜீவனம் போயிட்டு இருக்கு. அப்போ தெரிஞ்சு போச்சு தான் ஒன்றும் இல்லை, தான் இல்லாமையும் ஜீவனம் போகுது அப்படின்னு. நிறைய பேர் பிளைண்டாக இருக்காங்கல்ல, அப்போ ஜீவனம் என்ன இல்லாமையா போச்சு, இருக்கு. அப்புறம் காது ஒரு வருஷம் போச்சு லீவ் போட்டுட்டு, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தா ஜீவனம் போயிட்டே இருக்கு. அப்போ பார்த்து ஓஹோ நம்ம இல்லைன்னா கூட ஜீவனம் நடக்குது போல இருக்கு, அப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் இல்லை, காதுக்கு தெரிஞ்சு போச்சு. இது மாதிரி ஒவ்வொரு இந்திரியங்களும் ஒரு வருஷம் லீவ் போட்டு போச்சு. எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம இல்லாமையும் ஜீவனம் நடக்கும், அப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராணன் இருக்கு பாருங்க, மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சோ அபிமானாத் ஊர்துவம் உத்கிரமத இவ. இந்த பிராணன் வந்து பார்த்தீங்கன்னா அபிமானத்தில் நீங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை பெருசு நான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, வாஸ்தவத்தை நான் தான் முக்கியமானவன் அப்படின்னு அபிமானத்தினால இந்த பிராணன் வந்து பார்த்தீங்கன்னா வெளிக்கிளம்புவது போல, சரீரத்தை விட்டு வெளியில போற மாதிரி இவ தஸ்மின்னு உத்கிரமதி, வெளியில கிளம்புற மாதிரி கிளம்ப ஆரம்பிச்சது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அத இதரே சர்வம் ஏவ உத்கிரமந்தே, மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வசமில்லாமலேயே மற்ற எல்லா இந்திரியங்களும் அந்த பிராணனுக்கு பின்னாடி கிளம்ப ஆரம்பிச்சுது. தஸ்மின்ஸ்ட பிரதிஷ்டமானே, அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சரீரத்தில் இருந்துச்சுன்னா சர்வம் ஏவ பிராதிஷ்டந்தே, மற்ற எல்லா இந்திரியங்களும் நிலை பெற்றன. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா தத்யதா, அது எப்படி அப்படின்னா மக்ஷிகா யதா மக்ஷிகா மதுகர ராஜானம் உத்கிராமந்தம், எப்படி ராணித்தேனி வெளியில கிளம்புச்சுன்னா சர்வா ஏவ உத்கிரமந்தே, எல்லா தேனீக்களும் வெளியில கிளம்புதோ. தஸ்மின்ஸ்ட பிரதிஷ்டமானே, அது உட்கார்ந்துச்சுன்னா ஒரு இடத்துல சர்வா ஏவ பிராதிஷ்டந்தி, எல்லாமே அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உட்கார்கின்றன. ஏவம் வாங்மன சக்ஷு ஸ்ரோத்திரம் ச தே பிரீதாக பிராணம் ஸ்துவந்தி. அப்ப தெரிஞ்சு போச்சு, கண்ணு காது மூக்கு வாய்க்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு நம்மளாம் இம்பார்ட்டன்ட் இல்லை, நம்மளாம் வேலைக்காரத்தை மாதிரி, யார் முக்கியம், பிராணன் தான் முக்கியம் என்று தெரிந்து கொண்டேன். அப்ப பிராணனை வந்து பாத்தீங்கன்னா ஸ்துதி செய்ய ஆரம்பித்தன அப்படின்னு. அப்ப பிராணன் வந்து பாத்தீங்கன்னா அப்ப இம்பார்ட்டன்டா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராணன் வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். ஆனா வந்து பாத்தீங்கன்னா 6வது பிரश्னத்துல சொல்லுது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பம் பண்ணார், அகம் பகுஸ்யாம் பிரஜாயேய, நான் பலவாக ஆவேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மா ஆசைப்பட்டார். பட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாரு, நமக்கு ஏதாவது ஒரு மீடியேட்டர் வேணுமே, ஏன்னா நிர்குண நிராகாரம் பரமாத்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுவும் காரியம் பண்ண முடியாது. அதே மாயையோட சேர்ந்தா கூட அவர் என்ன ஆகிறார், வெறும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வியக்தமா தான் இருக்கார். மாயையோட சேர்ந்த பரமேஸ்வரனும் அவ்வியக்தம் தான், அவரும் எதுவும் பண்ண முடியாது. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா பிளான் பண்றார், நமக்கு ஏதாவது ஒரு மீடியேட்டர் வேணும். என்ன மீடியேட்டர் அப்படின்னா, எது இந்த சரீரத்தில் இருந்தால் நான் இருப்பேனோ, எது இந்த சரீரத்தை விட்டு கிளம்புனா நானும் கிளம்பி போவேனோ, அது மாதிரி ஒரு மீடியேட்டர் எனக்கு வேணும், சர்வார்த்தகாரியா ஒருத்தர் வேணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு முதல்ல பரமாத்மா எதை படைச்சார், பிராணன் சிருஷ்டி பண்ணார். அப்ப பிராணன் இருந்துச்சுன்னா எல்லாம் இருக்கும், சூக்ஷ்ம தேகம் ஃபுல்லா இருக்கும். பிராணன் கிளம்பிச்சு அப்படின்னா சூக்ஷ்ம தேகமும் கிளம்பி போய்விடும், கான்சியஸ்னஸும் போயிடும், ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸோட சேர்ந்து சூக்ஷ்ம தேகமும் போயிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் எங்க இருக்கு அப்படின்னா சூக்ஷ்ம தேகம் ஃபுல்லா வியாபிச்சு அபிமானத்தோட இருக்கு. இப்ப நம்மள்ட்ட இருக்கக்கூடிய சூக்ஷ்ம தேகம் எவ்வளவு காலத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கு, அனந்த கோட்டி சரீரங்களை கிராஸ் பண்ணி ஒரே சூக்ஷ்ம தேகம் தான். அந்த சூக்ஷ்ம தேகத்திலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அபிமானம் வச்சிருக்கிற ஜீவனும் நம்ம ஒரே ஆள் தான். ஆனால் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்க சரீரம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான சரீரங்களை மாற்றி 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 எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது எல்லாம் கர்மம் முடிஞ்சோன்னே இயல்பாக நமக்கு வந்து ஒரு சரீரத்திலேருந்து அடுத்த சரீரத்துக்கு போயிடுது. இதையே யோகி என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சு எப்படி போகுது எப்படி வருது இதெல்லாம் நல்லா தெரிஞ்ச யோகி தன்னோட இஷ்டப்பட்டபடி இச்சா மிருத்யு அப்படின்னு பேர், இஷ்டப்பட்டபடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரீரத்திலிருந்து இன்னொரு சரீரத்துக்கு போகின்றான். ரொம்ப பிரசித்தம் திருவண்ணாமலையில் கிளி கோபுரம்னே ஒன்று இருக்கு.
அருணகிரிநாதரோட பேரில் வந்து பார்த்தீங்கன்னா கிளி கோபுரம்னு ஒரு கோபுரம் இருக்குது. அருணகிரிநாதர் வந்து பார்த்தீங்கன்னா பரக்காய பிரவேசம், கிளியில் வந்து பார்த்தீங்கன்னா பிரவேசம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எடுத்து படிச்சது ஆயிடுச்சா. ஆச்சாரியார் இங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே மாதிரி தான் இங்கேயும் ததா இந்திரியானி பர சரீர ஆவேஷோ சித்தம் அனுவிதியந்த இதின்னு சொல்லி முடிச்சாச்சு. பரக்காய பிரவேசம் சொல்லியாச்சு. பரக்காய பிரவேசம் நிறைய இருக்குங்க புராணத்தில். எவ்வளோ கதைகள், பழைய பழைய சினிமா படங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பரக்காய பிரவேசம் அவ்வளோ சொல்லி. பரக்காய பிரவேசம்னாவே எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சமானது. அதை பார்க்கும்போதே நமக்குலாம் சந்தோஷம் கிடைக்கும் நிறைய. இதுக்கப்புறம் வந்து ஒரே தேகம் தான், சூக்ஷ்ம தேகம் ஒன்று தான், மாறுறதே இல்லை. ஸ்தூல தேகம் தான் கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு, அடுத்து போயிட்டு இருக்கு. சூக்ஷ்ம தேகம் தான் கோடிக்கணக்கான ஜென்மங்களாக தொடர்ந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஜீவன் அப்படின்றவன் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்தூல தேகத்தில் ரிஃப்ளெக்ஷன் ஆகிட்டு இருக்க அந்த அபிமானத்தோடு இருக்கிற ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ், பிரதிபிம்ப சைத்தன்யம். அது வந்து பார்த்தீங்கன்னா சூக்ஷ்ம தேகத்தை தான் அபிமானிச்சுக்கிட்டு இருக்கு நான் அப்படின்னு. அப்போ வந்து இந்த கர்மா முடிஞ்சோன்னே இந்த சரீரம் போயிடும். கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி அடுத்த சரீரம் கிடைச்சோன்னே நான் பரமஹம்சானந்தான் நினச்சிக்கிட்டு இருந்த சரீரம், நான் வந்து பார்த்தீங்கன்னா குரங்கு, நான் மனுஷன், நான் தேவன் அப்படின்னு எந்த சரீரம் கிடைக்குதோ அந்த சரீரத்தை அபிமானிக்க ஆரம்பிச்சு அதுக்குள்ளார பிரவேசம் பண்ணி. அப்போ சூக்ஷ்ம தேகம் தான் தொடர்ந்து டிராவல் பண்ணிட்டு இருக்குன்னு தெரியும். பாஷ்யத்துக்கு வந்து இது அடுத்த சூத்திரம் வந்துருங்க. உதான ஜயாத் ஜல பங்க கண்டகாதிஷு அசங்க உத்கிராந்திஸ்ச உதான ஜயாத் ஜல பங்க கண்டகாதிஷு அசங்க உத்கிராந்திஸ்ச. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பிராணனை வசப்படுத்தி இருந்தாதான் போன சூத்திரத்தில் பண்ண மாதிரி பண்ண முடியும். நான் ஏற்கனவே சொன்னல எப்படி சஞ்சாரம் போகும். முதல்ல ஹிருதயத்தில் இருக்கிற பிராணனுக்கு மற்ற சரீரத்தில் இருக்கிற பிராணன்கள் எல்லாம் ஒன்னாகி முக்கிய பிராணனாகி, அந்த முக்கிய பிராணன் தான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ரூட்டை அதிகமாக பயன்படுத்தி இருக்கோமோ அந்த ரூட்டு வழியா வெளியில கிளம்பும். இதெல்லாம் பார்த்துருக்கோம். அப்போ ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா பிராணனை வந்து வசப்படுத்துறது ரொம்ப முக்கியம். அதோட சஞ்சாரத்தை தெரியறது, இஷ்டப்பட்டபடி பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஒரு சாதகனாக இருக்கும்போது அதுக்காக நான் உங்களுக்கு தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இப்போ ஓங்காரம் சொல்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓங்காரத்தோடு அந்த பிராணனை மேலே ஏற்றி அதோட பிராணனோட இன்ஹேல் பண்ணி, பிரணவத்தோட இன்ஹேல் பண்ணி, பிரணவத்தோட எக்ஸேல் பண்ணி, இதெல்லாம் எதுக்காக பண்ண சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெதுவாக நமக்கு அந்த பிராணன் வந்து ஹோல்டுக்கு வர்றதுக்காக. இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஜபத்தில் உட்காரேன்னு வச்சுங்க. பொதுவாக உட்காரும் போது ஜபம் சரியாக அமைஞ்சதுன்னா நான் பாட்டுக்கு ஃப்ரீயாக பண்ணுவேன். ஒரு சில சமயம் ஏதோ ஒரு நேற்று ஏதோ ஓடுது, மனசு சஞ்சலமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இமீடியட்டாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிராணனை வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக கவனிக்க ஆரம்பிச்சேன். பிராணனை கவனிக்க ஆரம்பித்தோன்னே இந்த பிராணன் என்ன பண்ணுவோம், ஊர்துகத்தியாக மாற ஆரம்பிச்சோம், டக்குன்னு மேலே ஏற ஆரம்பிச்சோம். எப்போ பிராணன் மேலே ஏற ஊர்வகத்தி ஆக ஆரம்பிக்குதோ நீங்கள் கவனிச்சிங்கன்னா பிராணன் மேலே போகும். கவனிக்கலை அப்படின்னா பிராணன் கீழே போயிட்டு இருக்கும். நல்லா புரிச்சுங்க. பிராணனை கவனிச்சிங்கன்னா பிராணன் வந்து ஊர்துவகத்தியாக மாறும். அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மேலே நல்லா மூச்சை இழுத்து அப்படியே ஸ்லோ பண்ணி, தீர்க்க சூக்ஷ்மம்னு ஒன்று சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்டிஸு. எந்த அளவுக்கு பிராணனை கவனித்து அதை வந்து லென்த்து பண்ணுறீங்களோ அது சூக்ஷ்மமாயிடும். பிராணன் எப்போ சூக்ஷ்மமாகுதோ அது ஆக்சிஜன், அது என்ன பண்ணுன்னா ஊர்துவகத்தி மேல் நோக்கி போக ஆரம்பிச்சோம். அப்போ நல்ல பிராணனை கவனிச்ச மாத்திரத்தில் அது சூக்ஷ்மகத்திக்கு மேல் நோக்கி போகும், சுஷும்னா நாடியில் போக ஆரம்பிச்சோம். உத்து கவனிச்சா மூணாவது ஜபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைண்ட் என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா, வெறும் பிரணவத்தில் மட்டும் மனசு நிற்க ஆரம்பிச்சோம். இந்த பிராணன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சுவாசிக்கிறது, இன்ஹேல் பண்ணுறது இப்படி போகும், கீழே போகாது. மூக்கில் சுவாசிச்சா கீழே தானே போகணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிராணன் இருக்குது, ஒன்று ஸ்தூலம் ஒன்று சூக்ஷ்மம். ஸ்தூல பிராணன் வந்து பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி போகும், சூக்ஷ்ம பிராணன் வந்து பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி போகும். நீங்கள் சூக்ஷ்ம பிராணனில் கவனம் வைக்க 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 உங்களுடைய கான்சியஸ்னஸ் மேல் நோக்கியே இருக்கும். இந்த ப்ராக்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊர்துவகத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா பிராணனை சஞ்சாரம் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ பிராணனை தான் நம்ம பண்ணுறோம்.
இந்த பிராணனை பண்ணி 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 உங்களுக்கு இது வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், தஸ்ய பூமி சிவினி யோகா எத்தனை சூத்திரம் பார்த்துருக்கோம். ஒன்னுத்த ஜெயம் பண்ணணும் அப்படின்னா மற்றதுலையும் அதை அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும்னு நம்ம பார்த்துருக்கோம் இந்த சூத்திரத்துல, 6வது சூத்திரத்துல. அப்ப பிராணனை வந்து பாத்தீங்கன்னா போக்குவரவை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் கேட்டா, மற்ற வாயுக்களையும் பஞ்ச பிராணன்களுடைய சஞ்சாரத்தையும் தாரண தியான சமாதி பண்ண ஆரம்பிச்சோம். அப்படி சமாதி பண்ண 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 உதான ஜெயாத், உதான வாயுவை வந்து பாத்தீங்கன்னா ஜெயம் பண்றதுனால, உதான வாயுவோட பிளேஸ் எது அப்படின்னு கேட்டா இந்த ஹார்ட்டுக்கு மேல இந்த கண்டத்து வரைக்கும் இருக்கிறது முக்கியம். தலை வரைக்கும் இருக்கு, தலை வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. முக்கியமா இப்ப நமக்கு இருக்கிறது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா விக்கல். நம்ம விக்கிறோம் பாத்தீங்களா, எங்க இருக்கு, தொண்டையில இருக்கு. விக்கல் வருது, இருமுறீங்கல்ல, இருமுறீங்க, எங்க இருந்து இருமுறீங்க, இந்த ஹார்ட்டுக்கு மேல நெஞ்சுக்கு மேலதான் இருமல் நடக்குது. அப்ப இருமறது, விக்கிறது, செருமறது, பொறுமறது, இது எல்லாம் பண்றது வாயு எது அப்படின்னா உதான வாயு. வெயிட் அதிகமா தூக்குனீங்கன்னா எப்படி தூக்குவீங்க, மூச்சை பிடிச்சிட்டு தூக்குவீங்கல்ல. வெயிட் நல்லா ஒரு 10-20 கிலோ வெயிட்டை தூக்குறீங்க, சிலிண்டரை தூக்குவீங்க அப்படின்னா சிலிண்டர் தூக்கி அடுத்த இடத்துல வைக்கும் போது ஃபுல் சிலிண்டரை அப்படியே ஒரு எந்த இடத்துல ஃபோர்ஸ் வருதுன்னு பாருங்க, நெஞ்சுக்கு மேல வரும். அதுக்கு பேர் உதான வாயுன்னு பேர். அப்ப அந்த உதான வாயுவை ஜெயம் பண்றது மூலமா, உதான வாயுவை ஜெயம் பண்றது மூலமாக என்ன நடக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜலத்துக்கு மேல நடக்கிறது, அதுக்கப்புறம் முள்ளு பாதைக்கு மேல பங்கம் சேத்துக்கு மேல நடக்கிறது ஜல, அதுக்கப்புறம் சேரு, அதுக்கப்புறம் கண்டகாதிஷு நிறைய முள்ளா இருக்குன்னு வச்சுங்க. இதுக்கு மேல கால்படாம நீங்க என்ன பண்ண முடியும், ஜலத்துக்கு மேல நடக்கலாம், இந்த சேத்துக்கு மேல டச்சே இல்லாம நடக்கலாம், முள்ளு பாதைக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா டச்சே இல்லாம நடந்து போகலாம். இந்த இது வந்து பாத்தீங்கன்னா சித்தி கிடைக்கும். இந்த ஆகாச கமனம் இதெல்லாம் இதுதான் நடக்கிறது. அப்ப ஆச்சாரியர் சொல்ற இதோட அசங்ககன்னு என்ன அர்த்தம், நீங்க கால் வைப்பீங்க, உங்க கால் வந்து பாத்தீங்கன்னா ஜலத்தோட டச் ஆகாது, இந்த முள்ளோட வந்து பாத்தீங்கன்னா டச் ஆகாது, முள் பாதையில. அதே மாதிரி சேத்தோட டச் ஆகாது, அதுக்கு மேல நீங்க வந்து பாத்தீங்கன்னா பறக்கலாம். இந்த சித்தியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம், ஆகாச கமனம். ஆஞ்சநேயர் தான் எல்லா சித்திகளும் இருந்துச்சு. ஆமா, மேல பறந்து போறது இருக்குல்ல ஆகாச கமனம், அது எல்லாம் இந்த சித்திகள் மேல போட்டுங்க, ஆகாச கமனம்னு போட்டுக்கலாம். ஆச்சாரியர் சொல்றாரு உத்கிராந்திஷ்ச, அதான் உத்கிராந்தின்றதுக்கு அர்த்தம் இவைகள்ல இருந்து மேல் நோக்கி அவன் பயணிக்கின்றான். மேல் நோக்கி போறான்னு அர்த்தம், ஆகாசத்திலேயே டிராவல் பண்றான் அப்படின்னு அர்த்தம். ஆயிடுச்சா, பாஷித் பண்ணு. சமஸ்த இந்திரிய விருத்திகி பிராணாதி லக்ஷணா ஜீவனம். ரொம்ப எக்ஸலண்டான பாஷ்யம். யாராவது பிராணனை பத்திலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பாஷ்யத்தை படிச்சுங்க. சமஸ்த இந்திரிய விருத்திகி, சமஸ்த இந்திரிய விருத்தினா பிராணன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா உங்களுக்கு? பிராணன் வந்து எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சரி எல்லா இந்திரியங்கள்லையும் வியாபிச்சிருக்காரு. பெட்ரோலே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராணன் தான் எல்லா இந்திரியங்களுக்கும் பெட்ரோல். சமஸ்த இந்திரிய விருத்திக்கு பிராணாதி லக்ஷணா ஜீவனம். உங்க தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ தப்பு பண்ணிருக்கேன். பிராணனை லட்சியமாக கொண்டு அப்படின்னு ஒரு கொண்டுன்ற ஒரு வார்த்தை இல்லை. பிராணனை லட்சணமாக கொண்டு அனைத்து இந்திரியங்களின் காரியமே ஜீவனமாகும். கொண்டன்னு எழுதணும். பிராணனை லட்சணமாக கொண்ட. நம்ம இந்திரியங்களுக்கெல்லாம் ஒரு பேர் அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இந்திரியங்களுக்கு ஒரு பேரு சினானிம்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணாகான்னு ஒரு பேர் இருக்கு, காமன் நேம். ஏன் அப்படின்னா இந்திரியங்களுக்கு வந்து பெட்ரோலே எது அப்படின்னா பிராணன் தான். பிராணன் கட்டாச்சு அப்படின்னா அந்த இந்திரியம் என்ன ஆகாது, வேலை செய்யாது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ பிராணாதி லக்ஷணா இந்திரிய விருத்திக்கு, சமஸ்த இந்திரிய விருத்திக்கு ஜீவன். நம்ம வாழ்க்கைன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு சொல்றோமே, நான் ஜீவிச்சுக்கிட்டு இருக்கேன் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. இந்த ஜீவனம்னா என்ன அப்படின்னா பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன் சொல்லக்கூடிய 5 பிராணன்களுடைய என்னது அப்படின்னா சமஸ்த இந்திரிய விருத்தி. இந்த 5 பிராணன்களும் எல்லா இந்திரியங்களோடையும் சேர்ந்து இருக்கிறது தான், அந்த காரியங்களை பண்றது தான் ஜீவனம். அப்ப இந்திரியங்கள் தன்னோட காரியத்தை பண்ணுதுனாவே அதுக்கு பின்னாடி யார் இருக்கா,
இந்த பிராணாதிகள் 5 பிராணன்கள் இருக்கு. ஆச்சரிய ஓவனா சொல்றார். தஸ்ய கிரியா பஞ்சதயி. அந்த 5 இந்திரியங்களோட 5 பிராணன்களோட வேலை என்னன்னா 5 விதமாகிறது. என்னென்ன பிராணனோட இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராணோ முக நாசிகா கதி. இந்த பிராணன் எங்க இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா, முக நாசிக்கான வாயிலையும் பிராணன், இந்த மூக்குலையும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது தான் பிராணன். இதில் சஞ்சரிக்கிறது. இது எங்க இருக்கு அப்படின்னா ஆஹிருதய விருத்திகி. ஆஹிருதய விருத்தின்னு என்ன அர்த்தம்? இந்த பிராணன் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சாரம் இந்த மூக்கு வாயி அங்கிருந்து ஆரம்பிச்சு இந்த ஹிருதயம் வரைக்கும் இருக்கிறது. இந்த பிராணன் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில போறது பிராணன், வெளியில போறது தான் பிராணன். எங்கிருந்து வெளிப்படுது? மூக்குல இருந்தும் வாயிலிருந்தும் வெளிப்படக்கூடிய வாயுக்கு பேரு பிராணன். இதோட சஞ்சாரம் ஹிருதயம் வரைக்கும் இருக்கு. மூக்குல இருந்து ஹிருதயம் வரைக்கும் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் இதுல என்னென்ன பியூட்டி அப்படின்னா, இது சஞ்சாரம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா தலை வரைக்கும் ஃபுல்லா வியாபிச்சிருக்கிறது. அப்போ வந்து எதோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா, காது கேட்கணும்னா என்ன வேணும்? பிராணன் வேணும். 2 கண்ணு பார்க்கணும் அப்படின்னா யார் வேணும்? பிராணன் வேணும். 2 மூக்கு ஸ்மெல் பண்ணணும்னா பிராணன் வேணும். வாய் பேசணும் டேஸ்ட் பண்ணணும் நாக்கு அப்படின்னா பிராணன் வேணும். அப்போ இங்க இருக்கக்கூடிய எல்லா ஹோல்ஸ் வழியாவும் இருக்கிற இந்திரியங்களுக்கு பின்னாடி பிராணன் தான் ஃபியூயலா இருக்கு. அப்ப பிராணனோட காரியம்தான் கண்ணு பார்க்கிற, காது கேட்கிற, மூக்கு ஸ்மெல் பண்ற, நாக்கு டேஸ்ட் பண்ற, வாக்கு பேசுற காரியங்கள் எல்லாம் யாரோட கண்ட்ரோல்? பிராணனோட காரியம். சமம் நயனாத் சமானஸ்ச. சமம் நயனாத். சமான வாயு எங்க இருக்கு? பிராண சமான 2வது வாயு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நாபிஸ்தானத்துல இருக்கு. ஆநாபி விருத்திகி. சமானஸ்ச சமானஸ்ச சமம் நயனாத் சமானஸ்ச ஆநாபி விருத்திகி. நாபி வரைக்கும் இருக்கிறது சமான வாயு. முக்கியமானது. அதுதான் என்ன பண்ணுது தெரியுங்களா? நம்ம சாப்பிட்ட ஃபுட் எல்லாம் எனர்ஜியா கன்வெர்ட் ஆனோன்னு அந்த எனர்ஜி எல்லாத்தையும் இந்த தேகம் ஃபுல்லா ஈக்குவலா வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு போறது எதுவோ அந்த வாயுக்கு பேரு சமான வாயு ஆயிடுச்சு. சமம் நயனாத் சமானக லட்சணம் இவ்வளவுதான். இதுக்கப்புறம் சொல்றாரு அபநயனாத் அபானக. அபநயனாத் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு, அபான வாயு அப்படின்னு பேரு. அது என்ன பண்ணுது அப்படின்னா மூத்திரத்தையும் மலத்தையும் என்ன பண்ணுது அப்படின்னா கீழ் நோக்கி கொண்டுட்டு போறதுனால அதுக்கு பேரு அபான வாயு அப்படின்னு பேரு. அதோட இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நாபிக்கு கீழே ஒரு ஜானுக்கு கீழே ஆரம்பிக்கும். நாபிக்கு கீழே இப்படி கை வச்சிங்க அப்படின்னா 4 விரல் கடை அளவு அதுக்கு கீழே வந்து அப்பான வாயு ஸ்டார்ட் ஆகிடும். அங்கிருந்து ஆரம்பிச்சு காலோட கால் பாதம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அபான வாயு சஞ்சாரம் நடந்துகிட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் உன்னயனாத் உதானக. உன்னயனாத் அப்படின்னா மேல் நோக்கி போறது. எதெல்லாம் மேல் நோக்கி போகுது அப்படின்னா விக்கலு, செருமலு, இருமலு, வாமிட் பண்றது, இது எல்லாம் மேல் நோக்கி பண்றோம்ல. அந்த இருதயத்திலிருந்து மேல் நோக்கி பண்ற காரியம் எல்லாம் உதான வாயுவோடது. ஆசிரோ விருத்திகி. உதான வாயு எங்க இருக்கும் அப்படின்னா தலை உச்சி வரைக்கும் இருக்கும். நெஞ்சுக்கு மேல இருந்து ஹார்ட்டுக்கு மேல இருந்து ஆரம்பிச்சு தலை வரைக்கும் போகக்கூடியது உதான வாயு. வியாபி வியான இதி. வியான வாயு என்னது? சர்வ சரீர வியாபி. வியான வாயு உடம்பு ஃபுல்லா வியாபிச்சிருக்கும். வியான வாயு எந்த இடத்துல கட் ஆகுதோ அந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்றோம்? பேரலைசிஸ் அட்டாக் அப்படின்னு நம்ம சொல்றது அங்கதான் நடக்கிறது. அப்ப வியான வாயு தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்வ சரீர சஞ்சாரி. சரீரம் ஃபுல்லா வியாபிச்சு சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அதனால தான் நமக்கு உணர்வு வந்து பார்த்தீங்கன்னா தொட்ட மாத்திரத்துல உணர்வு இருக்கு. அடிச்சா இப்ப மனசு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா இந்திரியத்துக்கு பின்னாடி பிராணன் இருக்கு. அந்த பிராணன் எங்கெங்கெல்லாம் சஞ்சாரம் பண்ணுதோ அந்த எல்லா நாடிகள்லையும் அந்த பிராணனுக்கு பின்னாடி 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 இந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் இருக்கும். ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதுக்கு பின்னாடி ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் இருக்கும். இப்ப யாருக்கு வலிக்குது அப்படின்னா பிராணன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் தடைப்படுதோ
அந்த இடத்துலலாம் ஒரு வலியானது நமக்கு உண்டாகுது. அந்த வலியை யார் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றா? எனக்கு தலைவலிக்குது, கால் வலிக்குது, கத்தியில அறுத்துக்கிட்டேன், பிரேக் ஆகுது. அப்ப நாடிகள் வந்து பாத்தீங்கன்னா பிரேக் ஆகுது. நாடிகள் பிரேக் ஆகும்போது பிராணன் வந்து பாத்தீங்கன்னா போற ஃப்ளோ கட் ஆகுது. அப்படி கட் ஆகும் போது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் இருக்குல்ல, அது என்ன பண்ணுது? அதை அறிகின்றது. அதுக்கு பேர் தான் வேதனை அப்படின்னு பேர். அப்ப நம்ம அனுபவிக்கிற எல்லா வேதனைகளையும் யார் அறிகிறா? ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ், ஜீவன். ஐயோ எனக்கு தலைவலிக்குது அப்படின்றோம். ஏன் தலைவலிக்குது? அந்த இடத்துல பிராணனோட சஞ்சாரம் கிளியரா இல்லை. அப்ப மெடிசன் எல்லாம் எதுக்கு? இந்த பிராணனோட ஃப்ளோவை வந்து கரெக்ட் பண்றதுக்கு தான் மெடிசின்ஸ் எல்லாம். அடிச்சா இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு, தேஷாம் பிரதானக பிராணஹா. இவைகளில் எது பிரதானம்? பிராணன். அஞ்சு பிராணனா இருந்தாலும் அவைகளில் பிரதானம் முக்கியமானது பிராணன். உதான ஜெயாத். நம்ம பிராணனை வச்சுக்கிட்டு ஜெயம் பண்றதுனால என்ன பண்ணலாம்? பிராணனை ஜெயம் பண்றதுனால போன சூத்திரம். பிராணனை ஜெயம் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த சரீரத்தில் வேணாலும் இந்த பிராணத்தை இங்க இருந்து வெளியில கிளப்பி அடுத்த சரீரத்துல பிரவேசம் பண்ணிடலாம். அது போன சூத்திரத்தை சொல்லியாச்சு. ரெண்டாவது உதான ஜெயாத். யாரு உதான வாயுவை ஜெயிக்கிறானோ, நீங்க என்ன ஆயிடலாம்? உதான ஜெயம் வாயுவை ஜெயிச்சிட்டீங்கன்னா ஃப்ளையிங் சுவாமியா மாறிடலாம், பறக்கலாம். ஃப்ளையிங் சுவாமி யாருக்கு தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் பேரு மகேஷ் யோகி. மகேஷ் யோகி அப்படின்னு ஒருத்தர், உங்களுக்குலாம் தெரியாது அதெல்லாம். மகேஷ் யோகிக்கு பேர் தான் ஃப்ளையிங் சுவாமின்னு. முதல் ஃப்ளையிங் சுவாமி யோகத்தினால அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே பறந்தார். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்தார். அவர் என்ன பண்றாரு? உதான ஜெயத்தினால என்ன ஆகும்? முதல் காரியம், உதான ஜெயத்தினால பாடி வந்து பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் ஆயிடும். உதான ஜெயம் பண்ணதுனால இந்த அப்பா, ஆமா பத்மபாதர் நடந்தது, ஆமா அதே தான். நிறைய பேர் இருக்காங்க, எல்லாம் இந்த சித்தி தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா, முதல் காரியம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அப்பான வாயு என்ன பண்ணுதுன்னு தெரியுங்களா உங்களுக்கு? அப்பான வாயு கீழே பிடிச்சி இழுக்கும், உதான வாயு வந்து பாத்தீங்கன்னா மேல பிடிச்சி இருக்கும். அப்ப இந்த பாடி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏன் நிக்குது தெரியுங்களா? கிராவிட்டி ஃபோர்ஸ்னு ஒன்று சொல்லிட்டு இருக்கோம்ல. இந்த கிராவிட்டி ஃபோர்ஸ்னா என்ன அப்படின்னா, இந்த ரெண்டு வாயுக்களோட காரியம் தான் கீழே வந்து பாத்தீங்கன்னா அப்பான வாயு கால் பாதம் வரைக்கும் இழுத்து பிடிக்குது, கீழ் நோக்கி இழுக்குது. உதான வாயு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிருதயத்துக்கு மேல அது பிடிச்சி இழுக்குது. அதனால தான் நீங்களும் நானும் இந்த பாடி இந்த பூலோகத்துல நல்லா கரெக்டா நடந்து போறோம், வரோம், எல்லாம் பண்றோம். ஒருவேளை இந்த உதான வாயு ஜெயம் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகுனா, அப்பான வாயுவை உதான வாயு என்ன பண்ணிடுச்சு? ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம். அப்பான வாயுவை உதான வாயு ஜெயிச்சிருச்சு அப்படின்னா இந்த கீழே பிடிச்சி இழுக்குது இல்லை இந்த அப்பான வாயு, அது பிரேக் ஆயிடும். பிரேக் ஆச்சு அப்படின்னா மூன் வாக்கு பண்ணுவீங்க நீங்க. மூன் வாக்கு பண்ணிக்கிட்டு கீழே வந்து தரையில வந்து கால் படாம முள்ளுக்கு மேல, ஜலத்துக்கு மேல, சேத்து சகதிகளுக்கு மேல, எதுக்கு மேல வேணாலும் நீங்க என்ன பண்ணலாம்? டச் இல்லாமல் அசங்கா. அதான் சரி சொல்ற, உதான ஜெயாத் ஜல பங்க கண்டகாதிஷு அசங்கா. ஜலத்துக்கு மேல நான் ஏற்கனவே சொன்னேன்ல, என்னப்பா 12 வருஷம் தபஸ் பண்ணங்க. யாரு? பரமஹம்சர் சொல்லுவார் ஒருத்தர், 12 வருஷம் தபஸ் பண்ண, என்ன கிடைச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜலத்துக்கு மேல கங்கால நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போயிடும். ஐயோ 12 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டியப்பா. காலனா கொடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கார இந்த கரையில இருந்து அந்த கரையில கொண்டு போய் விட்டுருவான், அதுக்கு போய் 12 வருஷம் பண்ணிட்டிய அப்படின்னு. அப்போ சித்தியை வந்து பார்த்தீங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்கன்னா, பரமாத்மாவை விட்டுட்டீங்கன்னா அல்பமா போயிடும். அதனால தான் பரமஹம்சர் அதை கிரிட்டிசைஸ் பண்றார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜலத்துக்கு மேல நடக்கிறது, அதே மாதிரி பங்கன்றதுக்கு அர்த்தம் சேத்துக்கு மேல நடக்கிறது, கண்டகாதிஷு ஆதிஷுன்றதுல நீங்க எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். எல்லாத்தோட டச் இல்லாம என்ன பண்ணலாம்? நீங்க இருந்துக்க முடியும். அது மட்டும் இல்ல, உத்கிராந்திஷ்சன் என்ன அர்த்தம்? அப்படின்னா முதல் இது ஆகாச கமனம்னு போட்டுங்க, அங்க இல்ல, நீங்க எடுத்துக்கணும். உத்கிராந்தினா இந்த சரீரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஃபிளையிங் பண்ண முடியும். நம்ம ஆஞ்சநேய சுவாமி மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லங்காக்கு போகும்போது அவர் பாட்டுக்கு பறந்து போனார், நமக்கு பாக்குறோம்ல, சமுத்திரத்துக்கு மேல பறந்து போனார் அப்படின்னு. அதெல்லாம் உதான ஜெயத்தோட இது. சஞ்சீவி மலையை தூக்கிட்டு பறந்து போனார்ல, உதான ஜெயம்.
அடிச்சா. அதுக்கப்புறம் முக்கியமானது என்ன சுவாமி அப்படின்னா, பிரயாண காலே பவதி உத்கிராந்திஷ்ட. பிரயாண காலம்னு என்னது இங்க போடல, என்ன பண்ணணும் அப்படின்னா இதுதான் 8வது அத்தியாயத்துல பாத்தீங்க அப்படின்னா முக்கியமானது. பிரயாண காலே பிராணமாவேஷ்ய சம்யக். ஸ்லோகம் பாத்தீங்கன்னா எத்தனை ஸ்லோகம் பாரு. பிரயாண காலத்துல பாத்தீங்கன்னா நல்லா பாத்தீங்க அப்படின்னா கிளம்புறோம். பிரயாண காலம்னா மரண காலம்னு அர்த்தம். ஒரு உபாசகன் என்ன பண்ணுவான், மரண காலத்துக்கிட்ட 8-10 போட்டுங்க. அதுக்கப்புறம் குருவோர் மத்திய அதையும் சொல்லிடுங்க 8. அதேதான் 8-10 போட்டுங்க. 8-10 ஒருத்தன் பாத்தீங்கன்னா உபாசகனா இருக்கான், ஞானி இல்லை, சதா உபாசனை பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் பாத்தீங்கன்னா கிரமமுக்திய சாயுஜ்ய பதவி அடையணும், அர்ச்சிராதி மார்க்கத்து வழியா போகணும். அப்ப அர்ச்சிராதி மார்க்கத்து வழியா போகக்கூடியவன் என்ன பண்ணுவான், பிரயாண காலத்துல இந்த சரீரத்தில் இருக்கிற பிராணவாயுவை இச்சா மிருத்யுவா தான் இஷ்டப்பட்டபடி மேல் நோக்கி கொண்டு போகணும். அதுக்கு பாத்தீங்கன்னா இந்த உதான ஜெயம் உபயோகப்படுத்தப்படுகிறது. இங்க இல்ல, பிரயாண காலேன்னு போட்டிருக்கு. உங்களோட நான் வியாக்கியானத்திலையும் அதை எடுக்கல. நான் வியாக்கியானத்துல நீங்க ஆட் பண்ணிக்கணும் என்னன்னா, அர்ச்சிராதி மார்க்கத்தில் செல்பவன். இந்த இந்த முக்தி நம்ம சொல்றோம்ல, என்னது பிரம்மரந்தி வழியா பண்றோம், கபால முக்தி நம்ம சொல்றோம். இதை உடச்சிக்கிட்டு வெளியில போகணும். அப்போ இந்த பிராணனை நம்ம நினைச்சப்பட்டபடி பாத்தீங்கன்னா புருவ மத்திக்கு ஏத்தி அதுக்கப்புறம் சகசிராரத்துல வெளிப்படுத்துறது பாத்தீங்கன்னா கிரமமுக்தி. அது பண்றதுக்கு இது ஹெல்ப்பா இருக்கு அப்படின்னு ஆச்சரிய சொல்லிட்டேன். தாம் அடுத்தது என்னது, உத்கிராந்திஷ்ட பிரயாண காலை பவதி தாம் வசித்வேன பிரதிபத்தியதே. வசித்வேன அப்படின்னா அந்த உதான ஜெயத்தை வசப்படுத்துறதுனால கிரமமுக்தியானது சம்பவிக்கிறது சொல்லியாச்சு. இதோட ஆமா யாரா இருந்தாலும் அப்படிதான் பண்ணியாகும். கிரமமுக்திக்கு போகணும் அப்படின்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய விஷயங்கள் நீங்க பர்டிகுலரா அறிவோட பண்றதுன்னு ஒண்ணு, நீங்க அறிவே இல்லாம உபாசனை பண்ணினாவே இதெல்லாம் நடக்கும். தீவிர உபாசனை பண்ணவே உங்களுக்கு பாத்தீங்கன்னா, சும்மா இன்ஜினியரிங் என்ன அப்படின்னா, இந்த மெக்கானிக்கல போய் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க சின்ன பையனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாலாம் இன்ஜினியரிங் தெரியாது. அவன் என்ன பண்ணுவான்னா, மோட்டார் எல்லாத்தையும் பிரித்து போட்டு, 2 வீலர் விட்டீங்க அப்படின்னா எல்லாத்தையும் தனித்தனியாக கலட்டி போட்டு எல்லா ஒர்க்கெல்லாம் பண்ணி எல்லாத்தையும் மாட்டி அனுப்பிடுவோம். இதே பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு மெக்கானிக் படிக்கிறவன் என்ன பண்ணுறான், ஒவ்வொன்றுத்துக்கும் டயக்ராம் போட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பேர் வச்சு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போது இவனுக்கு இந்த மெக்கானிக் ஷெட்டில் வேலை பார்க்குற அந்த பையனுக்கு சின்ன பையனுக்கு இந்த பிஏ ஸ்டூடெண்ட் படிக்கிற எதுவுமே தெரியாது, டெர்மினாலஜியே தெரியாது. டெர்மினாலஜி தெரியாமையே ஒன்று பார்த்தீங்கன்னா இவன் காரியம் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ யாரெல்லாம் பக்த மகான்களாக இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸ்வர உபாசனை மட்டும்தான் தெரியும். ஆனால் அந்த ஈஸ்வர உபாசனை நடக்கவே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிற எல்லா ப்ராசஸும் நடக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ படிச்சுட்டு போய் ஆப்ரேட் இந்த மெக்கானிக் வேலை பார்க்க போகிறோம். அவங்க எல்லாம் என்னென்னா படிக்காம மெக்கானிக் வேலை பார்த்துருக்காங்க. இவ்வளவுதான் வித்தியாசம். யோக யுக்தியா பக்தியா யுக்தோ, பக்தியா யுக்தோ யோக பலேன செய்வ, அப்படிதானே வருது சப்தமே. பக்தியா யுக்தோ யோக பலேன செய்வ. யோக பலம் இருக்கணும், வெறும் பக்தி மட்டும் இல்லை. அப்போ இதெல்லாம் நம்ம முதல்லையே படிச்சுக்கிட்டு போய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை அப்ளை பண்ணுறது. ஒருத்தன் பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஒரு வாட்டி மெக்கானிக்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா வண்டியை விட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அங்கே ஒரு அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஒரு பையன், ரொம்ப கம்மியான பையன், 22 வயசு 23 வயசு தான். அவன் பார்த்தீங்கன்னா மெக்கானிக் வேலை பண்ணிட்டு இருந்தான். பார்த்தா நல்லா படித்தவ மாதிரி தரான். இங்கே வேலை பார்க்குறேன் அப்படின்ட்டு அவன்கிட்ட கேட்குறேன், என்னங்க என்ன பண்ணுறீங்க இங்கேயே எதுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன் சொல்கிறான், சாமி நான் BE 4th இயர் படிச்சுட்டு இருக்கேன் சாமி. BE 4th இயர் பண்ணுறியா? ஆமாம் சாமி. அப்போ எதுக்குடா இது இங்கே வேலை பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, சாமி என்னென்னா அங்கே லேபில் சொல்லி கொடுக்காததெல்லாம் எனக்கு இங்கே ப்ராக்டிக்கலாக தெரியும் சாமி. மற்றவங்களை காட்டிலும் என்னோட நாலேஜ் ரொம்ப அதிகம் சாமி. யோசிச்சு பாருங்க, மற்றவங்களை காலேஜில் படிக்கிறவங்களை காட்டிலும் எனக்கு நாலேஜ் அதிகம் சாமி. என்னோட மார்க்ஸ் அதிகமானது. அது காரணம் என்னென்னு கேட்டால் ப்ராக்டிக்கலாக நான் பண்ணிகிட்டு இருக்கேன். யோசிச்சு பாருங்க, ப்ராக்டிக்கலும் தியரிட்டிக்கலும் சேர்ந்துச்சு அப்படின்னா சூப்பர். நம்ம என்ன பண்ணுறோம் என்ன பண்ணக்கூடாது இதெல்லாம் தெரிஞ்சிடும்.
அப்போ நிறைய பேருக்கு குருட்டாம்போக்குல ஞானம் இருக்கு. ஆனா வாஸ்தவத்துல இதை தெரிஞ்சுக்கணும். உதான வாயு ஜெயத்தினால்தான் பிராணவாயு ஜெயத்தினால பரசரீர பிரவேசம். உதான வாயு ஜெயத்தினால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆகாச கமனம் முதலியவைகள் சித்திக்கிறது. அடுத்து 40வது ஸ்லோகம் வந்துருக்கு. சமான ஜயாத் ஜ்வலனம், சமான ஜயாத் ஜ்வலனம், சமான ஜயாத் ஜ்வலனம். சமான வாயுவை வந்து பாத்தீங்கன்னா ஜெயம் பண்றதுனால, சமான வாயு ஜெயம் பண்ணா என்ன சுவாமி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமான வாயு எங்க இருக்கு? நாபியில, தொப்புள்ள இருக்கிறது, நாபியில வயிற்றுல இருக்கிறது. அந்த சமான வாயு என்ன பண்ணும்? சாப்பிட்ட ஃபுட்டோட எனர்ஜி எல்லாத்தையும் உடம்பு ஃபுல்லா கொண்டு போய் சேர்க்கறது. அதுதான் ஈக்குவலா. ஒருவேளை அது இல்லைன்னு வச்சுங்களேன், என்ன ஆயிடும்? நான் சாப்பிட்ட ஃபுட்டு ஒரு பக்கம் போச்சுன்னா ஒரு பக்கம் வீங்கி போய் கிடக்கும். ஒரு இடத்துல வந்து போலியோ அட்டாக் மாதிரி ஆகிடும். அப்போ இந்த ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டு சாப்பிட்றது எல்லாத்தையும் ஈக்குவலாக கொண்டு போகிறது. அப்போ சமான வாயு ரொம்ப முக்கியமானது. இந்த சமான வாயுவில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அக்னின்னு பேர். அந்த சமான வாயுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாட்டரா அக்னி தான் அந்த அந்த வாயுவில் முக்கியமானது. இந்த ஜாட்டரா அக்னியில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோகம் பண்ண 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 உங்களுக்கு ஒரு இது நடக்கும். அக்னியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்னி, மந்த அக்னின்னு பேர். எங்கெல்லாம் ஆயுர்வேதிக் சாஸ்திர இதில் போனீங்க, டாக்டர்கிட்ட போனீங்க அப்படின்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மந்த அக்னியை நல்லா டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக மாற்றுவாங்க. மாற்றுறதுக்கு பிறகு சாமானிய அக்னி ஆகிடும். ஃபுட்டெல்லாம் டைஜஸ்ட் பண்ணுறது நல்லா இருக்குது, கான்ஸ்டிபேஷன்லாம் இல்லை அப்படின்ற அக்னி. எதை போட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா செரிமானம் ஆகிடும். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யோகத்தினால நம்ம பிராணாயாமம் நல்லா அபியாசம் பண்ணுறோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, தீப்த அக்னி, பிரதீப்த அக்னி அப்படின்னு 2 அக்னியை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறோம். தீப்த அக்னி வர 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 என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம சொல்கிறது அடுத்த லெவல். இந்த தீப்த அக்னி வர 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 அந்த ஃபுட்டெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல முறையில் டைஜஸ்ட் ஆகும். கூடவே என்ன ஆகும்னா உங்களோட ஸ்கின்னில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோ வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சு. பிராணாயாம அபியாசிகள் யாராவது வடகர சன்னிய சாதுக்கள் யாரையாவது பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 4 நாளுக்கு முன்னாடி கூட நான் போகும்போது ஒரு 4 பேர் வந்தாங்க, வயசானவங்க. பார்த்தாவே தெரியும் என்னன்னு கேட்டிங்கன்னா வடகர சம்பிரதாயத்தில் வரவங்க அப்படின்னு. எப்படி இருக்குன்னு தாடிலாம் வச்சுருப்பாங்க, நல்லா பெரிய தாடியாக வச்சுருப்பாங்க. அந்த ஸ்கின் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிராணாயாம அபியாசத்தினால வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஒரு க்ளோ தெரியும். பார்த்தாவே தெரியும் இவங்க யோகம் பண்ணுறவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஞானம் இருக்காது, அது வேற விஷயம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா யோகத்தினால என்ன கிடைக்கும் அப்படின்னா சரீரத்தில் ஒரு காந்தி உண்டாகும், ஒரு பிரகாசம் உண்டாகும். அதுக்கு என்ன சொல்லுவோம் யோகத்தில் அப்படின்னா, நம்ம எங்கே பார்த்தாலும் ஆரோன்றோமே. ஆரோ தானே? என்ன சொல்கிறீங்க? AUROவா? ஆரோ, ஓரா ஆரா ஏதோ ஒன்று. அந்த ஓரான்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். சமான வாயுவை ஜெயிக்கிறதுனால என்ன உண்டாகும்? மந்த அக்னி சாமானிய அக்னியா மாறும், சாமானிய அக்னி தீப்த அக்னியா மாறும். தீப்த அக்னி மாறும் போது உங்களுக்கு ஓரா கிடைக்க ஆரம்பிச்சிடும், பிரகாசம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் தனியாக தெரிய ஆரம்பிப்பீங்க. 4 பேர் போகிறாங்க அப்படின்னா உங்களை பார்த்தாவே தெரியும், உங்களுடைய முகம் பிரகாசிக்கும், கண்கள் பிரகாசிக்கும், எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். ஆமாம், ஓஜஸ் நம்ம சொல்கிறோம். இல்லை ஓஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வரப்போகுது. இதுக்கு பேர் தேஜஸ்ன்னு பேர். இதுக்கு பேர் தேஜஸ், பிரகாசம். இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த அக்னி நல்லா ஃபயர் ஆக 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 கார்பன் கண்டென்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆகிடும். கார்பன் கண்டென்ட் ஃபுட்டில் இருக்கிறதெல்லாம் நல்ல முறையில் ஃபயர் ஆச்சு அப்படின்னா பிளட் வெசல்ஸில் எல்லாம் ஆக்சிஜன் போக ஆரம்பிச்சிடும். பிளட் செல்ஸுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் போகும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம்? தேஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கப்புறம் அடுத்த லெவல் என்னது? தீப்த அக்னி, அதுக்கப்புறம் பிரதீப்த அக்னி. அந்த அக்னியை இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஜொலிக்க ஆரம்பிக்குது பிராணாயாமத்தில். அப்படி ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா நம்மளுடைய வீரிய பையில் இருக்கக்கூடிய சுக்ல சோனித்தம் இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரதீப்த அக்னி என்ன பண்ணும்? அங்கே போய் வேலை செய்ய ஆரம்பிக்கும். உங்களுடைய நாபிச்சக்கரத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாபிக்கு கீழே இருக்கிற எல்லாத்தையும் கிளீன் பண்ண ஆரம்பிச்சிடும். கிளீன் பண்ண ஆரம்பிக்கும் போது அங்கே இருக்கிற வீரியமும் கூட வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக இந்த அக்னினால ஃபயர் ஆகி அது மெதுவா ஸ்தூல ஃபர்ஸ்ட் வீரியம் எப்படி இருக்கும்? ஜலத்தன்மையோட இருக்கும். அந்த ஜல கண்டென்ட் எல்லாம் அந்த பிரதீப்த அக்னினால ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகினதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வீரியம் எப்படி ஆகிடும் அப்படின்னா ஒரு அமர்த்தாஞ்சன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டிலில் இருக்கிற அமர்த்தாஞ்சன் மாதிரி கெட்டி ஆகிடும்.
நம்ம சில சமயம் நாங்கள் நார்த் இந்தியாலாம் பார்ப்போம், கோகனட் ஆயில் வாங்கணும்னு வச்சுங்களேன், கிளைமேட்டு சில்லுன்னு இருக்கா, ஊற்றவே முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டால் பாட்டிலோட வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே இருக்கும், கீழே ஊற்றவே முடியாது. ஹீட் ஆச்சுன்னா கீழே ஊற்ற முடியும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹீட்டு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஜல கண்டென்ட் எல்லாத்தையும் எடுத்துரும், ட்ரை ஆக்கிரும். அது அப்புறம் என்ன ஆகிடும், வீரியம் வந்து பார்த்தீங்கன்னா திருடத்தன்மையை அடைந்து விடும். சரி, திரும்பவும் அபியாசம் பண்ண 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 என்ன ஆகும்னு கேட்டினா அந்த சமான வாயு என்ன பண்ணும், மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப்த அக்னியை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னு அந்த பிருத்திவி கண்டென்ட்டாக இருந்த அந்த தத்துவம் வந்து என்ன ஆகும், மெதுவா வாயு ஃபார்முக்கு மாறும். அப்போ வீரியம் வாயுத்தன்மையை அடையும் போது ரொம்ப சட்டிலா ஆக ஆரம்பிச்சோம். அதுதான் வந்து என்ன பண்ணுது, ஒரு பெரிய ஃபோர்ஸா மூலாதாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா போய் இடிச்சு அந்த ஸ்பைனல் கார்டில் ஒரு சின்ன ஒரு லேயர் இருக்கும், ஒரு பலூனோட ஒரு இது மாதிரி ஸ்கின் மாதிரி ஒன்று இருக்கும். இது போய் ப்ரெஷர் கொடுத்து அடிச்சு டக்குன்னு அது ஓப்பன் ஆனதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அது வழியா இந்த வீரியம் வந்து பார்த்தீங்கன்னா பிராண ரூபத்தில் மேலே ஏறுது, மின்னல் கொடி போல அப்படின்னு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி சூக்தம் படிக்கிறோம்ல, நாராயண சூக்தத்தில் இருக்கிறது. ஒரு மின்னல் கொடி மாதிரி ஒரு சுஷும்னா நாடி வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகும் ஸ்பைனல் கார்டில், அது வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ள பிரவேசம் பண்ணி போக ஆரம்பிக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சமான வாயு ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு மந்தாக்னி, அதுக்கப்புறம் சாமானிய அக்னி, அதுக்கப்புறம் தீப்தாக்னி, அதுக்கப்புறம் பிரதீப்தாக்னி. தீப்தாக்னியில் தேஜஸ், அதுக்கப்புறம் பிரதீப்தாக்னியில் ஓஜஸாம் பரிணமிக்கிறது. இந்த தண்டுவடத்தில் வந்து இந்த ஸ்பைனல் கார்டுக்குள்ளார பிரவேசம் பண்ணினா அதுக்கு பேர் ஓஜஸ் அப்படின்னு பேர். அடிச்சா இதோட இது நிப்பாட்டும். பாஷ்யத்தை வந்துருங்க. ஆச்சாரிய சொல்றார், ஜித சமானகன்னு அர்த்தம், சமான வாயுவை ஜெயம் பண்ணதுனால தேஜச உபத்மானம் கிருத்வா உத்வஜலதி ஜ்வலதி கிருத்வா ஜ்வலதி. அவன் என்ன பண்றான்னா உபத்மானம் அப்படின்னா உத்கிருஷ்டம் கிருத்வான்னு போட்டுங்க. உத்கிருஷ்டம், உபத்மானம்ன்றதுக்கு அர்த்தம் உத்கிருஷ்டம். இந்த அக்னியை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றான், தேஜசகன்னு என்ன அர்த்தம், அக்னியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உத்கிருஷ்டம் அடைய பண்ணி என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜுவலிக்கின்றான். என்னவா ஜுவலிக்கிறான், தேஜஸ் அப்படின்ற ரூபமா ஜுவலிக்கின்றான். அடுத்த லெவலுக்கு போகும்போது ஓஜஸ் ரூபமாயி அவன் வேற ஆத்தியாத்மிக கவர்ச்சி வந்துடும். அவனுக்கு வெளியில இருக்கிற கவர்ச்சி இருக்காது, ஆத்தியாத்மிகத்துல தேவர்கள் எல்லாத்தையும் கவரக்கூடிய ஓஜஸ் வந்து அவன் அடைகின்றான் அப்படின்னு முடியும். இதோட இன்னைக்கு என்ன பண்ணுங்க, நிப்பாட்டுங்க. சொல்லுங்க. வசப்படுத்துறது, அதனாலதான் இங்க சொல்றாங்க வசப்படுத்துறதுன்னு அர்த்தம். போன இதுலயே பாருங்க, ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் முடியும் போது போன இதுல தாம் வசித்துவேன பிரதிபத்தியத்தைன்னு முடியும் பாருங்க. உன்னை ஜெயிக்கிறதுனா அதை வசப்படுத்துறது, தான் நினைச்ச மாதிரி பிரயோகிக்கிறது. நான் என்ன நினைக்கிறேனோ அதை வந்து பார்த்தீங்கன்னா பண்றது. பிராணனை வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கே வேணாலும் நகர்த்த முடியும். புருவமத்திக்கு நகர்த்த முடியும், நான் வயிற்றுக்கும் ஹிருதயத்துக்கு கொண்டு வர முடியும், நாபிக்கு கொண்டு வர முடியும், காலோட கட்டை விரலுக்கு கொண்டு வர முடியும், அதுல இருந்து வெளியில கொண்டு போக முடியும். ஏன் இஷ்டப்படி, அதான் வசப்படுத்துறது. நான் இல்லை நான் சொல்றது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இன்ஹேல் எக்ஸேல் வந்து பிராணனை வாட்ச் பண்றதுன்னு இருக்குல்ல, எங்க பிராணன் போகுது வருது, இதெல்லாம் இன்ஹேல் பண்ணும் போது எக்ஸேல் பண்ணும் போது கவனிங்கன்னு நான் ஒரு பிராணாயாமத்திலேயே உங்களுக்கு ப்ராக்டிஸ் சொல்லியிருக்கேன். அப்போ மந்திர ஜபம் பண்ணும் போதே பிராணனோடு சேர்ந்து இன்ஹேல் பண்ணி பிராணனோடு சேர்ந்து எக்ஸேல் பண்ணும் போதே பிராணன் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொல்கிறல ஊர்துகதி பிராணன் போகுது. இப்போ என்ன கேட்டிங்க அப்படின்னா, சுவாமி உங்களுக்கு பிராணன் ஊர்துகதினா எது வரைக்கும் சுவாமி போகும்னு கேட்டிங்கன்னா, நானும் கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன், போகிற இடம் தெரியவே தெரியும். நான் எவ்வளோ தூரம் ட்ரை பண்ணி நான் மேலே விடுறேனோ அந்த அளவுக்கு மேலே போயிட்டே இருக்கும். ஊர்துகதி பிராணன் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் சொல்ல முடியும். நிறைய பேர் இருக்காங்க ஊர்துகதி பிராணன், என்னோட குரூப்லேயே தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஊர்துகதி பிராணன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உள்ளே போகிற பிராணன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோகதி பிராணன் நாபிஸ்தானம் வரைக்கும் தான் போகும். நீங்கள் மூச்சை இழுத்து எது வரைக்கும் கீழே போகுதுன்னு பாருங்கள். நாபி சக்கரம் வரைக்கும் போகும், உங்களுக்கு நாபிக்கு கீழே வரைக்கும் கொண்டு போகலாம். மூச்சை நல்லா இழுங்க, நல்லா உள்ளே இழுத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் எண்டு வரைக்கும் இழுத்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா நாபி சக்கரத்துக்கு கீழே வரைக்கும் போகும். இவ்வளோதான் உங்களால் முடியும். மூலாதாரம் வரைக்கும் கொண்டு போகலாம், அதுக்கு மேலே கொண்டு போக முடியாது, அவ்வளோதான் எண்டு. ஆனால் ஊர்துவகதி பிராணன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போகும் போயிட்டே இருக்கும். நான் பாட்டுக்கு இழுத்து விட
நான் இழுத்து இழுத்து விட 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 அது வந்து போயிட்டே இருக்கும், எங்கே போகுதுன்னே தெரியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிரண்ய கர்ப்பன் வரைக்கும் போகிறது, சூரிய துவாரம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிராணனோட சஞ்சாரம் அது வரைக்கும் போகுது. அப்போ நீங்கள் ட்ரை பண்ணி எவ்வளோ தூரம் ட்ரை பண்ணாலும் அதோட எண்டை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவே முடியாது, போயிட்டே இருக்கும் ஊர்ந்து. அப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி இதை வந்து நம்மளுடைய சஞ்சாரத்தை ஃபஸ்ட்டு தெரியணும். யோகிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா யோகமே ஸ்டார்ட் பண்ணணும்னா நான் எப்படி புரிய முடியும்? ஏன் அப்படின்னா போன சூத்திரங்கள்லேயே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 38வது சூத்திரத்திலேயே என்னது பிரச்சாரத்தை அறிந்தவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த பிராணனோட பிரச்சாரம், வியானனோட பிரச்சாரம், எல்லாத்தையும் பிரச்சாரம்னு என்ன அர்த்தம்? அது எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுதுன்னு பார்த்து அதை அறியணும். அதுக்காக தான் உங்களுக்கு சொல்கிறது, பிராணனை பாருங்கள், பிராணம் சும்மா இருக்கும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா பிராணனோட வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஜபம் பண்ணும்போது அதோட சேர்ந்து இழுங்க, நல்லா இன்ஹேல் பண்ணிக்கிட்டே வாங்க. தீர்க்க சூக்ஷ்மம் உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு சுஷும்னாவோட இது தெரிய ஆரம்பிச்சு, மேல் நோக்கி போகிறதே அப்போ தான் நடக்கும். சுஷும்னாவை அடையாமல் உங்களுக்கு மேல் நோக்கின பயணம்ன்றது ஒன்று தெரியவே தெரியாது, ஊர்துவகதி பிராணம் தெரியவே தெரியாது. இப்போ நமக்கு போயிட்டு இருக்கிறதெல்லாம் இதுதான் சூரியகத்தியும் சந்திரகத்தியும் மட்டும்தான் போயிட்டுருக்கு, சுஷும்னா நாடி நமக்கு ஒர்க்கே ஆகிறது. அப்போ நல்லா இழுங்க, மூச்சை இழுத்து லென்த்து பண்ணி பண்ணிங்கன்னா சூக்ஷ்மத்துக்கு வந்து அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். இதோட 40 சூத்திரம் முடிச்சிருக்கோம். நாளைக்கு கிளாஸ் வந்து யோக சூத்திரம் கிளாஸ் வேணாம். நாளை அடுத்த லீவ் தித்தியாவிலேருந்து என்னென்னா நாளைக்கு ஒரு நாள் தான் கிளாஸ் இருக்குல்ல, நாளைக்கு ஒரு நாள் தான். அப்போ நாளைக்கு வேண்டாம், நாளை நம்ம தித்தியாவில் வந்தோடனே என்ன பண்ணுவோம், யோக சுதாகரம் ஆரம்பித்து 40 வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப 41லேருந்து அந்த இந்த அத்தியாயம் முடிகிற வரைக்கும், இந்த பாதம் முடிகிற வரைக்கும் பார்த்துக்கலாம். நாளைக்கு கிளாஸ் இல்லை. ஹரி ஓம். நமஸ்காரம். யோக சூத்திரம் மட்டும் இல்லை, கீதா இருக்கும், இது